ஸோ அப் டு எஸ்டர்டே வரைக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்க்கு ஒரு 2 ஆப்ஷன் இருக்கு. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்தீங்க அப்படின்னா 20% டாக்ஸ், இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுக்கல அப்படின்னா 10% டாக்ஸ். அது வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ செக்யூரிட்டிஸ் மற்ற இதுக்கும் இல்லை, ஒன்லி ஃபார் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கும் அந்த செக்யூரிட்டிஸ்ல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னு அவனே ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருந்தான். அந்த டெஃபினேஷனுக்கு அண்டர்ல வர்றதுக்கு தான் இந்த ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ லாஸ்ட்ல டிடக்ஷன் நிக்க வச்சிருந்தோம். ஸோ டிடக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஜரா வந்து பாத்தீங்கன்னா எல்லா எல்லா ஹெட்லயுமே மோஸ்ட்லி இப்போ சேலரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் பார்த்தோம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், அதுல ஒரு 30% வந்து என்ஏவி டிடக்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ பிஜிபிபில அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ், அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில டிடக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஐஎஃப்ஓஎஸ்லயும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹெட்டும் அதுக்குன்னு தனித்தனியா ஒரு டிடக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். இதெல்லாம் தாண்டி தனியா ஒரு டிடக்ஷன்ஸ் சாப்டர் 6A அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு ஹெட் தனக்கு அது தனியா ஒரு டிரெக்ஷன்ஸ் வச்சிருக்கும். அதை தாண்டி தனியா ஒரு சாப்டரும் இருக்கு. அப்படி 6A அப்படின்னு ஒரு டிரெக்ஷனும் இருக்கு. ஓகேவா? சோ அப்படி பார்க்கும்போது கேபிட்டல் கெயின் கீழே டிரெக்ஷன்ஸ் அப்படின்னா செக்ஷன் 54. இந்த 54 அண்டர்ல தான் எல்லாமே வரும். சோ இது கீழே தான் சப் கிளாஸ் கீழே தான் எல்லாமே போகும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டிடக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் ஆன் சேல் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஹவுஸ். ரெசிடென்ஷியல் ஹவுஸ். ஓகேவா? ஆனா நீங்க இந்த ரெசிடென்ஷியல் ஹவுஸ்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே தானே வரும். இல்ல, லெட் அவுட் விட்டு இருந்தா மட்டும் தான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே வரும். ரெசிடென்ஷியல் ஹவுஸ் அப்படிங்கிறது நம்ம செல்ஃப் ஆக்குபைடா இருக்கிறது தான் ரெசிடென்ஷியல் ஹவுஸ். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஹவுஸை நீங்க விற்கிறீங்க அப்படின்னா, வித்து அதுல கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகுது அப்படின்னும் போது, ஓகேவா? விச் மீன்ஸ் உங்ககிட்ட ஒரு வீடு இருக்கு, உங்ககிட்ட ஒரு வீடு இருக்கு. ஓகே, இது நீங்க நீங்க தங்கறதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதை சேல் பண்றோம். சேல் பண்றோம்னா இதை நான் வாங்கும் போது பர்ச்சேஸ் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லேக். இப்போ நான் இதை சேல் பண்றேன். சேல் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நான் தங்கறதுக்காக சேல் பண்றேன் ஒரு 3 இயர்ஸ் ஆஃப்டர். ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டா மாறிடுச்சு. இப்போ நான் இதை சேல் பண்றேன் அப்படின்னா ஒரு 4 லேக்ஸுக்கு சேல் பண்ணணும்னு வச்சுக்கோமே. இப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இண்டெக்ஸ் பெனிஃபிட் போக எனக்கு ஒரு 1,20,000 வருதுன்னு போடுவோம். இண்டெக்ஸேஷன் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஐசிஓஏ அசம்ஷன். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2,80,000. இதுதானே என்னோட கேபிட்டல் கெயின். ஸோ இந்த மாதிரி கேபிட்டல் கெயின் வருது அப்படின்னா இதுக்கு டிடக்ஷன்ஸ் இருக்கா? எஸ், அப்கோர்ஸ் இருக்கு. அதை சொல்ற செக்ஷன் தான் 54. ஓகேவா? ஸோ அதுல என்ன சொல்லிருப்பான், யார் யாருக்கு அப்ளிகபிளாம்? ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் எக்ஸிஸ் கம்பெனி, இந்த ஏஓஏ பிஓஐ அவங்களுக்குலாம் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ அசசி என்ன பண்ணிருக்கணும்? அசசி as transfer long term residential house income of which is taxable under the head income from the house property, which means assessee வந்து as per the definition long term residential house income is which is taxable under the income from house property. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு அண்டர்ல டாக்ஸபிள் ஆகக்கூடிய இன்கம் தான் காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் நத்திங். செல்ஃப் ஆக்குபைட் அண்டர்ல அவர் அதை காமிச்சிருக்கணும். ஓகேவா? ஹவுஸ் இன்கம் அண்டர் த ஹெட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே செல்ஃப் ஆக்குபைட் கீழே அவர் அதை காமிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அசசி மஸ்ட் அக்வயர் ஒன் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் வித் இன் த பிரிஸ்கிரைப்ட் லிமிட். இதை வித்தாரு இல்லையா? இதை வித்துட்டு ஒரு டைம் பீரியட் கூட அவங்க ஒரு டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் பீரியட்குள்ள அவர் இன்னொரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இப்போ எங்க ஒரு வீடை வித்துட்டாருன்னு பார்த்தோம், வித்துட்டு ஒரு கேபிட்டல் கெயின் வந்துச்சுன்னு பார்த்தோம். ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள வித்தின் டூ இயர்ஸ்க்குள்ள அவரு அனதர் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கணும். அனதர் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பை பண்ணிருக்கணும். ஓகேவா? இதான் கண்டிஷன். இப்படி வாங்கியிருந்தாரு அப்படின்னா தென் அவருக்கு 54 வந்து அப்ளிகபிள். ஒரு வீட்டை வித்துட்டு ஒரு வீடை வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். வித்தின் 2 இயர்ஸ், அதான் பிரிஸ்கிரைப் லிமிட், அந்த டைம்குள்ள வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்றான். ஓகேவா? இந்த அப்ளிகபிலிட்டி புரிஞ்சுச்சா? இந்த கண்டிஷன் அது கீழே கண்டிஷன் கொடுத்துருக்கான். இப்போ என்னன்னா எவ்வளவு அமௌண்ட் வந்து நம்மளால எடுத்துக்க முடியும், எத்தனை வீட்டுக்கு எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஓகே, வேர் த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் கெயின் டஸ் நாட் எக்ஸிட் 2 crore. அப் டு 2 crores வரைக்கும் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சு உங்களால டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும். 2 crores வரைக்கும் டிடக்ஷன்ஸ் இருக்கு இதுல. ஓகே, ஆனா ஒன் டைம் தான், லைஃப்ல ஒன் டைம் தான் இதை எடுத்துக்க முடியும். ஒன்ஸ் இதை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த டிடக்ஷன்ஸ் நம்மளால எடுக்க முடியாது. ஓகேவா? ஆப்ஷன் the assessee may at this option purchased or construct 2 residential house in India. ரெண்டு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் கட்டிக்கலாம். ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் வித்துட்டு 2 ரெசிடென்ஷியல் ஹவுஸ் கூட கட்டிக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் where during any assessment year the assessee has exercised this option, he shall not be subsequently entitled to this option for the same or any other assessment year, which means லைஃப்ல ஒன் டைம் தான் எடுக்க முடியும். அதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன். நான் சொன்னேன் இல்லையா, லைஃப்ல ஒன்ஸ் தான் இந்த டிடக்ஷன் எடுக்க முடியும். இட் மீன்ஸ் த ஆப்ஷன் இஸ் அவைலபிள் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆஃப் த அசஸி. ஓகேவா? சோ ஒரு வீட்டை வித்துட்டு ஒன்னு அவரு பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும், இல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கணும். எது வரைக்கும் அவருக்கு எலிஜிபிள்? 2 ரெசிடென்ஷியல் ஹவுஸ் வரைக்கும் எலிஜிபிள். எவ்வளவு வரைக்கும் அமௌண்ட் எடுத்துக்கலாம்? 2 crores.
2 crores வரைக்கும் டிடக்ஷன் எடுத்துக்கலாம், பட் லைஃப்ல ஒன்ஸ் தான். ஓகேவா? த நியூ ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ஷுட் பி இன் இந்தியா. அது இந்தியால இருக்கணும். புது ஹவுஸ் கட்டினார் இல்லையா, அது இந்தியால இருக்கணும். ஸோ இப்போ டாக்ஸ் பாயிண்ட்ஸ்ல என்ன சொல்றோம்? கேபிட்டல் அசெட் மஸ்ட் பி அ லாங் டர்ம் கேபிட்டல் அசெட். மஸ்ட் லாங் டர்மா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி மஸ்ட் பி ரெசிடென்ஷியல் ஹவுஸ் வெதர் லெட் அவுட் ஆர் செல்ஃப் ஆக்குபைட். இப்போ இந்த இடத்துல ரெசிடென்ஷியல் ஹவுஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, இது செல்ஃப் ஆக்குபைடா இருந்தாலும் பரவாயில்ல, லெட் அவுட்டுக்கு விட்டு இருந்தாலும் பரவாயில்ல. லெட் அவுட் வித்த வீடும் வித்து இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு கீழே இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ என்ன நடக்கும்னா, இது மேல பார்த்தது செல்ஃப் ஆக்குபைடு. இப்போ அடுத்து வந்து லெட் அவுட் பத்தி பேசுறாங்க. லெட் அவுட்னா ஹேவ் அ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ரைட்? ஸோ இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை நான் ஆல்ரெடி ரெண்ட்டுக்கு விட்டுருக்கேன் அப்படின்னும் போது ஃபார் 3 இயர்ஸ்க்கு நான் ரெண்ட்டுக்கு விட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ வந்து என்னன்னா, வாங்கும் போது பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,50,00,000. ஓகே, ஸோ இந்த விலைக்கு நான் வாங்கியிருக்கேன். 3 இயர்ஸ்க்கு நான் ரெண்ட்டுக்கு விட்டுருக்கேன். 3 இயர்ஸ் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸா ஒரு பர் இயர்க்கு வந்து ஒரு 1,50,00,000 வீடுனா என்ன, பர் இயர்க்கு ஒரு 6 lakhs வைப்போமா? இன்டூ 3, 18 lakhs. ஸோ இது என்னோட ரெண்ட். இந்த ரெண்ட் என்ன ஆகும்னா 3 இயர்ஸ்க்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அந்த டாக்ஸபிள் ஆயிடும். 3 இயர்ஸ் ஃபார் த்ரீ இயர்ஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அந்த டாக்ஸபிள் ஆயிடும். 3 இயர்ஸ் ஆஃப்டர் நான் இதை சேல் பண்றேன். எவ்வளோக்கு சேல் பண்றேன் அப்படின்னா 3 crores நான் சேல் பண்றேன். ஸோ என்னோட இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இது கண்டிப்பா லாங் டர்ம் தான், 2 வருஷத்துக்கு மேல இருக்கு. அப்போ லாங் டர்ம் கேபிட்டல் அசெட். இப்போ இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நான் அசியூம் பண்றேன், அது ஒரு 2,20,00,000 நான் அசியூம் பண்றேன். ஸோ அப்போ என்னோட கேபிட்டல் கெயின் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 lakhs இருக்கும். இப்போ நான் இதுக்கு டிடக்ஷன் எடுக்கணும், இந்த 80 lakhsக்கு நான் டிடக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். லாங் டர்ம் கேபிட்டல் அசெட்டா? எஸ், லாங் டர்ம் கேபிட்டல் அசெட். அடுத்த கண்டிஷன் என்ன? லெட் அவுட் விட்டுருக்கானா செல்ஃப் ஆக்குபைடா? இல்ல லெட் அவுட் விட்டுருக்கான். ஓகே, லெட் அவுட் விட்டுருந்தாலும் ஓகே, எலிஜிபிள் தான். அது போக வேற என்ன நடந்திருக்கு? ரெண்ட் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே டாக்ஸபிள் பண்ணிருக்கானா? எஸ், அப்கோர்ஸ் டாக்ஸபிள் பண்ணிருக்கான். இதுக்கப்புறம் வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள என்ன பண்ணணும்? பர்ச்சேஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ட் நியூ ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. பண்ணிருக்கானா? ஆமாவா இல்லையா செக் பண்ணணும். ஓகே பண்ணிருக்கானா, தென் யுவர் எலிஜிபிள் ஃபார் திஸ் 80,000. ஓகே, நீ அதை எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்க? ஒரு 5 crores வச்சுக்கோமே. அப்ப அந்த 5 crores நீ அந்த லைக் அதுக்கப்புறம் அது மறுபடியும் சேல் பண்ணும்போது இந்த கேபிட்டல் கெயின் நீங்க லிஸ்ட் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் நீங்க இந்த கேபிட்டல் கெயினுக்கு டாக்ஸ் கட்ட, அப்படி சொல்றதை விட இதுக்கு நீங்க நோ டாக்ஸ், நீங்க இதெல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஓகேவா? So these are the points they are given here. Asset must be a long-term capital asset. Property must be a residential house, whether let out or self-occupied. Income of such property must be taxable under 22. Land transfer appertinent to the house property accessible under 22 together with such house property as qualified for deduction 54. Which means இந்த 22ன்றது definition section. ஞாபகம் இருக்கா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி படிக்கும்போது 22 வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட டெஃபினிஷன். நீங்க இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த அப்பர் டெனன்ட் டூ வெளியே இருக்க லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாத்தையும் சேர்த்து தான் அப்படி சொல்லுவாங்க நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த டெஃபினேஷன் உள்ள விழுகணும்னு சொல்றான். அதுக்கப்புறம் த நியூ ரெசிடென்ஷியல் ஹவுஸ் மே நாட் பி டாக்ஸபிள் அண்டர் 2022. எக்ஸாம்பிள், a நியூ ஹவுஸ் அக்வயர் ஃபார் ரெசிடென்ஸ் ஃபார் எம்ப்ளாயிஸ் ஷல் பி எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன். இன் கேஸ் புது ஹவுஸ் நீங்க வாங்குறீங்க, அந்த வாங்குற ஹவுஸ்ல நீங்க தங்கல, உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு ரெசிடென்ட்டா அதை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே என்னவா அது எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன். ஓகேவா? ஆனா பிஃபோர் தட் நீங்க விற்கிற வீடு என்னவா தான் இருக்கணும்? லெட் அவுட் இல்ல செல்ஃப் ஆக்குபைடா இருக்கணும். வாங்க போற வீடு வந்து எம்ப்ளாய்க்கு இருந்தாலும் சரி, ஓகேவா? நீங்க போய் தங்கல, எம்ப்ளாய்ஸ்க்கு நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னாலும் ஓகே, யுவர் எலிஜிபிள் ஃபார் திஸ் டிடக்ஷன். பட் நீங்க என்னவா இருக்கணும்? இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் இருக்கணும். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு, அதர்வைஸ் அப்ளிகபிள் ஆகாது. அதுக்கடுத்து பர்ச்சேஸ் ஆஃப் ஒன் நியூ அசெட் வித்தின் 1 year பிஃபோர் ஆர் 2 years ஆஃப்டர் த டேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர். திஸ் இஸ் நத்திங். இப்போ இந்த வீடை வித்துட்டேன்னா மூணாவது வருஷத்துல விற்கிறதுக்கு நான் வருஷம் வைக்கிறேன். என்ன வருஷம் வைக்கிறேன் அப்படின்னா, பர்ச்சேஸ் பண்ண வருஷம் 2015, இது 2018. அப்ப இந்த புது வீடு எப்ப வாங்கியிருக்கணுமா? நியூ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ். நான் இங்க 2 years சொன்னேன் இல்லையா? அதாவது நான் இது சேல் பண்ண வருஷம் 2018. ஒன்னு இங்க இருந்து 1 yearக்குள்ளார 2017ல இருந்து 18க்குள்ளார இங்க பை பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா இங்க இருந்து 2 வருஷத்துக்குள்ளாரனா 2019
2020 இந்த 2 வருஷத்துக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும், பை பண்ணிருக்கணும். ஓகேவா? சோ என்னன்னா, நான் இந்த வருஷத்துல விக்கிறேன். ஓகேவா? விக்கிறேன் அப்படின்னா 1 இயர்க்கு பிஃபோரா பை பண்ணிருக்கணும். இல்ல 2 இயர்ஸ்க்குள்ள பை பண்ணிருக்கணும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த பாயிண்ட்? அவங்க சொல்ற பாயிண்ட். இது புரியுதா? ஆ, டூ தௌசண்ட் எயிட்டீன் 2018ல நான் விற்கிறேன். ஒன்னு அந்த புது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நான் பர்ச்சேஸ் பண்றதுக்கு 2017 அதுக்கு அதாவது 2017 டு 18 அந்த 1 இயர்க்குள்ள பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஆஃப்டர் பிஃபோர் 1 இயர் ஆஃப்டர் 2 இயர்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் அங்க சொல்லியிருக்கான். பர்ச்சேஸ் ஆஃப் நியூ அசெட், புது அசெட் நீங்க எவ்வளவு ஒரு பழைய வீடு நீங்க வித்துட்டீங்க, புது வீடு இப்போ வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் வாங்கணும்? வித்தின் 1 இயர் பிஃபோர் ஆர் 1 இயர் பிஃபோர்னா வித்ததுக்கு 1 இயர் பிஃபோரா, அதாவது 2017 ஆர் 2 இயர்ஸ் ஆஃப்டர் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுல இருந்து 2 இயர்ஸ் அப்படி. ஓகேவா? இன்கேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளவு சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுவான்? வித்தின் 3 இயர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் செல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்கன்னா 3 வருஷத்துக்குள்ள முடிக்கணும். ஓகேவா? இந்த கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதர்வைஸ் உங்களுக்கு இது ரிடக்ஷன் கிடையாது அப்படின்றது தான் கான்செப்ட். ரிடக்ஷன் எவ்வளவு கிளைம் பண்ணலாமா? டிடக்ஷன்ஸ் இஸ் கிளைம்ட் இன் த மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங். மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங்னா எவ்வளோ? இன்வெஸ்ட்மெண்ட் இன் நியூ அசெட், புது அசெட்ல நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, இல்ல கேபிட்டல் கெயின் எவ்வளவு வந்துச்சு, விச் எவர் இஸ் லோவர். ஓகேவா? புது அசெட் நீங்க வாங்குவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க 80 லட்சம் வந்து கேபிட்டல் கெயின் வந்துச்சு. கரெக்டா? இந்த கான்செப்ட் படி ஆனா புது அசெட் வாங்குறேன். புது அசெட் வந்து ஒரு 1.5 crores அப்படின்னா 1.5 crores 80 lakhs, விச் எவர் இஸ் லோவர் 80 lakhs. அப்போ 80 lakhs தான் உங்களுக்கு டிடக்ஷனா கிடைக்கும். இன்கேஸ் கேபிட்டல் கெயின் 80 lakhs, இங்க நான் புது அசெட் வாங்குறது 50 lakhs தான். அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவேன். விச் எவர் இஸ் லோவர் 50 lakhs தான். அப்போ நான் 50 lakhs தான் எடுத்துப்பேன். புரிஞ்சுதா டிடக்ஷன்ஸ்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் பர்ச்சேசிங், ஐயோ I am purchasing new house property for 50 lakhs. Then இது கூட கம்பேர் பண்ணுங்க. 50 plus 80. 50 and 80 கம்பேர் பண்ணி whichever is lower. Whichever is lower? 50 lakhs. Minimum of fall. So 50 lakhs is a eligible deduction. ஓகேவா? In case நியூ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியே வந்து இது கேஸ் 1, இது கேஸ் 2. இதே நியூ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபார் 1 crore மறுபடியும் 50 lakhs அப்படி வாங்குறேன் அப்படின்னும் போது இப்போ இது அகைன் கம்பேர் பண்ணுங்க. 80 lakhs, whichever is lower, 80 lakhs. இது எலிஜிபிள் டிடக்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எலிஜிபிள் டிடக்ஷன் சொல்றாங்க. ஓகேவா? விச் எவர் இஸ் லோவர் கான்செப்ட்ல மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங். நீங்க அந்த 54K டிடக்ஷன்ஸ் எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப் டு 2 crores வரைக்கும் நீங்க போக முடியும். அந்த மாதிரி எலிஜிபிள் டிடக்ஷன். ஓகே, அன்லிமிட்டடா தான் போக முடியாது. 2 crores கிரைடீரியா இருக்கு. ஓகேவா? அடுத்து ரெவகேஷன் ஆஃப் டிடக்ஷன். எப்போ டிடக்ஷனை ரெவகேட் பண்ணுவானுங்களா? If the newly acquired residential house is transferred within 3 years from the date of acquisition of new asset. இப்போ நீங்க புது அசெட் வாங்கிட்டீங்கப்பா, மேல சொன்ன கண்டிஷன் படி வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ளேயே வாங்கிட்டீங்க. ஓகேவா? வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள வாங்கிட்டீங்க, இல்ல 1 இயர் பிஃபோரோ வாங்கிட்டீங்க. வாங்கிட்டு வாங்கின டேட்ல இருந்து வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள மறுபடியும் சேல் பண்ணிட்டீங்க. ஓகேவா? அப்படி சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் த பெனிஃபிட் அவைல் தி இயர்லியர் ஷல் பி ரிவோக்டு. என்ன பண்ணுவாங்கன்னா ரிவோக் பண்ணிடுவாங்க. நீங்க எவ்வளவு பெனிஃபிட் கேபிட்டல் கெயின் பெனிஃபிட் எடுத்தீங்களோ அதை ரிவோக் பண்ணி மறுபடியும் அதை காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை கன்சிடர் பண்ணி சச் ரிவோக்டு இன்கம் ஷல் பி ரிடியூஸ்டு ஃப்ரம் த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் நியூ அசெட். நியூ அசெட்ல இருந்து அதை நீங்க எவ்வளவு அமௌண்ட் எடுத்தீங்களோ அதை காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனா போட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு மறுபடியும் கேபிட்டல் கெயின் கட்டணும் அப்படின்னு சொல்லிடுவானுங்க. ஓகேவா? சோ அதுதான் ரெவகேஷன். பார்ப்போம், சம் பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் இப்போதைக்கு இது புரிஞ்சது இல்லையா? வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள வாங்கிட்டு வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள மாத்திருந்தீங்கன்னா அதை ரிவோக் பண்ணிடுவோம் அப்படின்னு, அவ்வளவுதான் கான்செப்ட். எவ்வளவு கேபிட்டல் கெயினோ அதை டாக்ஸபிள் பண்ணுவோம். அதான் மேஜர் கான்செப்ட். இவன் இந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து ரிடியூஸ் பண்றதுன்றத நம்ம சம் பார்க்கும்போது பார்ப்போம். ஓகேவா? அடுத்து இஃப் த அமௌண்ட் ஹெல்ட் இன் கேபிட்டல் கெயின் டெபாசிட் ஸ்கீம். இது என்னன்னா இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இந்த கெயினை வந்து இந்த ஸ்கீம் கண்டர்ல போட்டிருந்தீங்க அப்படின்னா then such amount shall be taxable as a long term capital gain in the previous year, which means இப்போ உங்களுக்கு கெயின் வந்துருச்சு. எந்த வருஷத்துல கெயின் வந்திருக்கு நம்ம கான்செப்ட் படினா 2018ல கெயின் வந்துருச்சு. ஓகேவா? இந்த 2018 இங்க 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 பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க இந்த 2018 இந்த 2018ல நம்மளுக்கு கெயின் வந்திருக்கு. கரெக்டா?
ஆக்சுவலா நம்ம அங்கதான் சேல் பண்ணிருக்கோம் பழைய இதுவை சேல் பண்ணி நம்மளுக்கு அங்க ஒரு கெயின் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த கெயின் கிடைச்ச உடனே நான் இங்க வாங்கல 2020ல வாங்கலாம் டிசைட் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்படி நான் டிசைட் பண்ணும் போது என்ன நடக்கும்? என்கிட்ட அமௌண்ட் வந்து கையிலேயே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அது ஒரு ஸ்கீம் கீழே போயிட்டு 2018 அப்போ வந்துச்சா அந்த 2018லே கேபிட்டல் கெயின் டெபாசிட் அக்கௌண்ட் ஸ்கீம் கீழே போயிட்டு அதை நான் போட்டுருவேன். ஓகேவா? போட்டு வச்சுட்டேன். போட்டு வச்சுட்டு அது இன்னும் அன்யூட்டிலைஸ் பண்றேன். இன்னும் யூட்டிலைஸே பண்ணாம அப்படியே வச்சுட்டே இருக்கேன். இஸ் அன்யூட்டிலைஸ்டு. நான் யூட்டிலைஸே பண்ணல ஃபர்தரா வாங்குறதுக்கு அப்படின்னா தென் such amount shall be taxable as a long-term capital gain in the previous year in which the period of 3 years from the date of transfer expire. ஓகேவா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 3 இயர்ஸ்க்குள்ளார நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா எக்ஸ்பயர் ஆயிடும். அப்படி எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவோம்? அதை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா நம்ம வந்து டாக்ஸபிள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். புரிஞ்சுதா 54 டிடக்ஷன்? இந்த 54 டிடக்ஷன்ஸ் புரிஞ்சுச்சு அப்படின்னாலே இதுக்கப்புறம் வரக்கூடிய டிடக்ஷன்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? காமனான சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். என்னென்ன காமனான பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த 1 இயர்க்குள்ள வாங்கியிருக்கணும் 2 இயர்ஸ்க்குள்ள வாங்கியிருக்கணும்ன்ற இப்போ ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் காமனா இருக்கும் எல்லாத்துக்குமே. டன்னா 54 புக்ல போலாமா? So deductions from capital gain on sale of residential house property, section 54. Assessee transfer long-term resident house which is taxable under income from house property பார்த்தோமா? Assessee must acquire one residential house within the prescribed பார்த்தோமா? Alternate option where when available. When the amount of capital gain does not exceed 2 crores, the assessee may at his option purchase or construct 2 residential house in India. Restriction once in a lifetime. அதான் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, அதுக்கு அடுத்து நியூ ரெசிடென்ஷியல் ஹவுஸ் should be in India. Tax point must be a capital long term capital asset செல்ஃப் லெட் அவுட் செல்ஃப் ஆக்குபைடா இருக்கணும். 22 கீழே டாக்ஸபிளா இருக்கணும். அந்த டெஃபினேஷன் கண்டர்ல வரணும். டுகெதர் ஆஃப் லேண்ட் அண்ட் அப்பர்டனன்ஸ் தேட் டு ரெண்டுமே சேர்ந்து கூட டிரெக்ஷன் 54 கீழே வரலாம். வெறும் அந்த பில்டிங் மட்டும் வருமானு கேட்டா வராது. மே நாட் பி டாக்ஸபிள். நியூ ரெசிடென்ஷியல் ஹவுஸ் வந்து இது கீழே டாக்ஸபிள் ஆகணும் பரவாயில்ல. நீங்க எம்ப்ளாயிஸ்க்காக வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல. புதுசு ஆனா பழசு வந்து எப்பவுமே வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி விச் மீன்ஸ் லெட் அவுட்டா இருக்கும் இல்லை செல்ஃப் ஆக்குபைடா தான் இருந்திருக்கணும். அப்புறம் வேற என்ன டைம் லிமிட் கொடுத்துருக்கான். வித்தின் 1 year or 2 years. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். இஃப் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் 2022 then the new house property may be purchased at any time between 2021ல இருந்து 2024 வரைக்கும். கரெக்டா? நான் 2018 போட்டு 17 கொண்டு வந்தேன். அவன் 22 போட்டு 21ல இருந்து 24 வரைக்கும் கொடுத்துருக்கான். நான் 17 to 18 19 20 வரைக்கும் போட்டேன். கரெக்டா? ஸோ அந்த எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்கான். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்கன்னா 3 இயர்ஸ்க்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கணும். ஓகே, ஸ்கீம் ஆஃப் டெபாசிட் அப்ளிகபிள் அதான் இந்த ஸ்கீம் தான். அதுக்கப்புறம் in case of compulsory acquisition as capital asset by government, the time limit shall be start from the receipt of compensation. Okay, so in case compulsory acquisition வருது, கம்பல்சரி அக்விசிஷன் நம்ம படிச்சோம். இது கண்டர்ல லேண்ட் இது பில்டிங்கை வாங்கிட்டு போயிட்டாங்க, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா காம்பன்சேஷன் எப்போ ரிசீவ் பண்றீங்களோ அதுல இருந்து அந்த டைம் லிமிட் ஸ்டார்ட் ஆகும். அந்த அந்த வித்தின் 1 year or 2 years அப்படின்ற டைம் லிமிட் காம்பன்சேஷன் எப்போ ரிசீவ் பண்ணீங்களோ அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? அதுக்கு அடுத்து டிடக்ஷன் மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் பார்த்தோம். எக்ஸஸ் ஆஃப் 10 crores இஸ் நாட் கன்சிடர். இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து 10 கோடி, அதாவது கேப் ஓவராலா டிடக்ஷன் 2 கோடி தான் கொடுக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்ல 10 கோடி போயிருக்கு அப்படின்னாலே எப்படி பார்த்தாலும் 2 crores அப்படின்றது தான் அங்க மெயின் மேட்ரு. பட் இவனுங்க ஏன் 10 கோடி மேல போனா கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் 2 crores தான் உங்களுக்கு லிமிட். கண்டிஷன் அங்கேயே இருக்கு இல்லையா? 2 crores where the amount of capital gain does not exceed 2 crores. அப்பதான் இதை அவைலே பண்ண முடியும். ஸோ அவன் ஏன் இதை இங்க கொடுத்துருக்கான்னு தெரியல. ஓகேவா? அதுக்கடுத்து ரெவகேஷன் ஆஃப் பெனிஃபிட் எப்போ ரெவகேட் பண்ணுவோம்? வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள மறுபடியும் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அன்யூட்டிலைஸா வச்சிருக்கீங்க அப்படின்னா. ஓகே, வேற என்ன பெருசா இருக்க போகுது? நோட்ஸ் லீகல் டைட்டில் ஆஃப் த ஹவுஸ். லீகல் டைட்டில் நாட் நெசரின்னு சொல்லிட்டான். ஹோல்டிங் ஆஃப் லீகல் டைட்டில் இஸ் நாட் இன்ஸ்ட்ரக்ஷன் that as he has made full or sufficient payment within the time limit even though the transfer deed has been registered and the possession is given after stipulated time, which means இந்த இடத்துல வந்து சஃபிஷியன்ட் எது சஃபிஷியன்ட் அப்படின்னா அசசி வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணியிருக்கணும் வித்தின் த டைம் லிமிட்குள்ள. ஓகேவா? அவருக்கு அதாவது லைசன்ஸ் புது வீடு அவர் வாங்குறாரு அப்படின்னும் போது ஃபுல் பேமெண்ட் அவர் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க இல்லன்றத தாண்டி இந்த பொசிஷன் வந்திருக்கு அப்படின்றத தாண்டி அவர் வந்து அந்த கன்சிடரேஷன் வந்து ஃபுல்லா கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புது வீடு பர்ச்சேஸ் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, இங்க நியூ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ படிச்சு பாத்தீங்கன்னா புரியும். It is sufficient that assessee has made the full or substantial payment, okay, full payment within the time limit, even though the transfer deed has not been registered. Transfer deed has not been registered, but you have to make full payment. Okay, then only you have to eligible for this deduction. Okay,
பொசிஷன் இஸ் given ஆஃப்டர் ஸ்டிப்புலேட்டட் டைம். ஸ்டிப்புலேட்டட் டைம்க்கு அப்புறமா கூட கொடுத்துக்கலாம். ஆனா அந்த அசசி ஃபுல் பேமெண்ட் முதல்ல பண்ணிருக்கணும். அப்பதான் அவர் இதுல வர முடியும். அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பார்ட் ஆஃப் ஹவுஸ். எக்ஸம்ஷன் அண்டர் 54 இஸ் அவைலபிள் ஆன் சேல் ஆஃப் பார்ட் ஆஃப் த ஹவுஸ் இஸ் த சேம் இஃப் எனி இண்டிபெண்டன்ட் யூனிட். இப்போ நம்ம அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி படிக்கும்போது பார்த்தோம், 2 3 யூனிட்டா கூட பிரிஞ்சிருக்கும் ஒரே வீடு. யூனிட் ஏ யூனிட் பின்னு போட்டு நம்ம ஒரு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? 1:1 ரேஷியோலாம் பிரிச்சு கொடுத்தோம். அந்த மாதிரி இண்டிபெண்டா இருக்கு அப்படின்னாலும் 54 என்னவா அந்த இண்டிபெண்டன்ட் யூனிட்டுக்கு எலிஜிபிளா? ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேண்ட். த காஸ்ட் ஆஃப் லேண்ட் இஸ் இன்டிகிரேட் பார்ட் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஹவுஸ். ஓகே, சாரி, டிரான்ஸ்ஃபர் இல்ல, ட்ரீட்மெண்ட் ஆஃப் லேண்ட். லேண்டுமே அதுல வந்து ஒரு இன்டிகிரல் பார்ட் தான். ஸோ அதுவுமே அதுல இன்க்ளூட் ஆகும் அப்படின்றத அங்க நான் ஆல்ரெடி பார்த்துட்டோம். லேண்ட் ஆர் அப்பார்ட்மெண்ட் தாட்டும் அந்த டெஃபினிஷன்ஸ் கீழே அது வரும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ட்ரீட்மெண்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் லீகல் ஹையர். இன்கேஸ் லீகல் ஹையர் யாருன்னா இருக்காங்க அப்படின்னா, விச் மீன்ஸ் இப்போ இந்த பெனிஃபிட் வந்து என்னோட பசங்களுக்கு இல்லைன்னா என்னோட யார் என்ன பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு, அந்த மாதிரி லீகலா யார் இருக்காங்களோ அவங்களுக்காக நான் பண்றேன் அப்படின்னும் போது, எஸ் அப்கோர்ஸ் அந்த பெனிஃபிட் எடுத்துக்கலாம். இஸ் அவைலபிள் டு லீகல் ஹையர் ஆஃப் த டிசைஸ்ட் அசசி. டிசைஸ்ட் அசசி ப்ரொவைட் இஸ் ஃபுல்ஃபில் த கண்டிஷன்ஸ் ஆஃப் 54. ஸோ நான் இப்போ 54 கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நான் எனக்கு சம்திங் உடம்பு சரியில்லாம போகுது, இல்லைன்னா இறந்து கூட போறேன்னா அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்ற பட்சத்தில், அப்போ நான் இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு போனேன். அப்போ என்னோட லீகல் ஹையரால இந்த 54 எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, எஸ் அப்கோர்ஸ் அப்ளிகபிள் தான். நான் அசசி நான் அந்த கண்டிஷன் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் எனக்கு ஏதோ ஆகுது அப்படின்னா என்னோட லீகல் ஹையர் அதுக்கு எலிஜிபிள் டு டேக் திஸ் டிடக்ஷன். ஓகேவா? ஸோ திஸ் ஆர் த பாயிண்ட்ஸ். கேபிட்டல் கெயின் ஸ்கீம்னா என்னன்னு கொடுத்துருக்கான் அந்த 1988ல. ஓகே, ஸோ கேபிட்டல் கெயின் ஸ்கீம் இதெல்லாம் இல்ல புக்ல, பழைய புக்ல. அவன் இப்பதான் புதுசா இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்து வச்சிருக்கான். ஓகே, 54F எப்படி வந்து அதுக்கெல்லாம் டாக்ஸ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்கான். ஓகே டன். சரி, இந்த ஸ்கீம்னா என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். பார்த்துட்டு இங்க ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் அவன் ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருக்கான். Then, if the new asset is not acquired till the date of submission of the return of income ஃபைல் பண்றதுக்கு புது அசெட் வாங்கல, then taxpayer will have to deposit money to capital gain account. ஸோ நான் சொன்ன மாதிரி 2017 நம்ம வித்துட்டோம். 2017 நான் 2020 தான் போய் வாங்குறேன் அப்படின்னும் போது அப்போ என்ன ஆகும்? மணி வந்து கையிலே இருக்கும். ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அந்த மணி என் கையில தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா கேபிட்டல் கெயின் டெபாசிட் அக்கௌண்ட்ல போய் அதை போட்டுடணும். ஏன்னா நம்ம ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுவோம். ஃபைல் பண்ணும்போது இதே சேர்த்து தான் நம்ம காட்டுவோம். ஸோ அப்போ இந்த மணி இருக்கிறத நீங்க இன்னும் யூட்டிலைஸே பண்ணல அப்படின்னா நீங்க ஸ்கீம் கீழே போட்டுருங்க. ஸ்கீம்ல போட்டு அதுக்கப்புறம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவோம். வித் நேஷனலைஸ் பேங்க் த ப்ரூஃப் ஆஃப் டெபாசிட் ஷுட் பி சப்மிட்டட் அலாங் வித் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். ரிட்டர்ன் பண்ணும் ஃபைல் பண்ணும்போது ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுவோம் இல்லையா, ஜிஎஸ்டின்ற இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல. ஸோ அப்போ ஃபைல் பண்ணும்போது இந்த அத்தாச்சியும் வைக்கணும். ஆமா, நான் வந்து கேபிட்டல் ஸ்கீம் கீழே நான் வந்து போட்டிருக்கேன், டெபாசிட் ஸ்கீம் கீழே நான் போட்டிருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு ஆதாரத்தையும் அதில் வச்சுட்டு, ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் and the amount deposited in deposited account exemption will be given to the taxpayer. Based on that exemption நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? டியூ டேட் எப்போ? டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்ன் being 31st October where audit is required. 31st July in other cases. நம்ம வந்து 31st July தான். நல்லா ஞாபகம் வச்சுருக்கு. நம்மளுக்கு which means இண்டிவிஜுவல்ஸ்க்கு எல்லாருமே 31st July தான். ஆடிட் இருக்கு. ஆடிட்னா கம்பெனிஸ் இதுக்கெல்லாம் ஆடிட் பண்ணுவாங்க இல்லையா, ஆடிட் பண்ற கம்பெனிஸ்லாம் இருக்குன்னா 31st October. இன் கேஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னா 30th November. ஓகேவா? இதுதான் டியூ டேட். ஐ திங்க் ஸோ 30th November. செப்டம்பர் வந்து ஜிஎஸ்டிக்கான டேட்டு, நவம்பர் தான் நினைக்கிறேன். ஓகே. அடுத்து யூட்டிலைசேஷன் ஆஃப் அமௌண்ட். யூட்டிலைசேஷன் ஆஃப் அமௌண்ட் நீங்க எதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிருக்கணும்? த டாக்ஸ் பேயர் இஸ் டு அக்வயர் எ நியூ அசெட் பை வித்ட்ராயிங் ஃப்ரம் டெபாசிட் அமௌண்ட். விச் மீன்ஸ் நீங்க அந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து புது அசெட் வாங்குறதுக்காக அதை வித்ட்ரா பண்ணிருக்கணும். ஓகேவா? நியூ அசெட் மஸ்ட் பி அக்வயர் வித்தின் ஸ்பெசிஃபைட் டைம். வித்தின் ஸ்பெசிஃபைட் டைம்னா நம்மளுக்கு என்ன, இங்க கொடுத்துருக்காங்கல்ல இந்த டைம் தான், இங்க கொடுத்துருக்காங்கல்ல இந்த டைம் தான் ஸ்பெசிஃபைட் டைம். ஓகேவா? அந்த டைம்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கணும், அதை வாங்கிருக்கணும். அதர்வைஸ் நீங்க வாங்காம விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க? வித்ட்ரா பண்ணி டாக்ஸபிள் பண்ணி விட்டுருவானுங்க, வாங்காம விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு. இஃப் டெபாசிட்டட் அமௌண்ட் ரிமைன்ஸ் அன்யூட்டிலைஸ்டா இருக்கு அப்படின்னா the unutilized amount becomes chargeable to tax in the previous year. Specified time expired. Chargeable amount shall be for section 54, 50B, 54 BDGGA. ஞாபகம் இருக்கா? BDGGA. ஸோ அது அன்யூட்டிலைஸ்ட் அமௌண்ட்டா இருக்குன்னா எவ்வளோ அன்யூட்டிலைஸ்ட் அமௌண்ட்டோ அது மொத்தமே அப்படியே டாக்ஸபிள் ஆயிடுமா. ஓகே, 54F 54GB மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்யூட்டிலைஸ்ட் அமௌண்ட் இன்டு கேபிட்டல் கெயின் டிவைடட் பை இந்த எக்ஸஸ் ஆஃப் 10 crore இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. தேவையில்லைன்னா தேவைப்படும், பட் இப்போ ஃபார்முலாக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நல்லா புரியும். அன்யூட்டிலைஸ்ட் அமௌண்ட் இன்டு கேபிட்டல் கெயின் டிவைடட் பை நெட் சேல் கன்சிடரேஷன்.
நெட் சேல் கன்சிடரேஷன்னா என்ன? நம்ம இதை வித்து தான் நம்மளுக்கு இந்த கேபிட்டல் கெயினே கிடைச்சிருக்கும். கரெக்டா? புரியுதா? ஸோ அன்யூட்டிலைஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு இருக்கோ அந்த அன்யூட்டிலைஸ்ட் அமௌண்ட் இன்டூ கேபிட்டல் கெயின் நீங்க எவ்வளவு வாங்குனீங்க கேபிட்டல் கெயின் டிவைட் பை நெட் சேல் கன்சிடரேஷன். இவ்வளவு அமௌண்ட்டை வந்து மறுபடியும் நீங்க டாக்ஸபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, சம் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம், பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கு அடுத்து nature of gain, it will be taxable as a short term or long term gain depending upon the status of the original capital gain. ஓகே, இப்போ இங்க ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணணும், என்னன்னா 54 கீழே வரும்போது அது அந்த அசெட் வந்து லாங் டர்ம் அசெட்டா தான் இருக்கணும் அப்படின்றது கண்டிஷன். பட் அன்யூட்டிலைஸ் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து நம்ம டாக்ஸபிள் பண்றோம் அப்படின்னா வெதர் ஷார்ட் டர்மாவும் இருக்கலாம் லாங் டர்மாவும் இருக்கலாம், தட் இஸ் நாட் அ மேட்டர். ஓகேவா? ஃபார் அன்யூட்டிலைஸ்ட் அமௌண்ட். பட் ஃபார் டிடக்ஷன் எலிஜிபிள் த அசெட் மஸ்ட் பி அ லாங் டர்ம் அசெட். பட் இந்த இடத்துல அன்யூட்டிலைஸ்ட் அமௌண்ட் இருக்கு, அதை வித்ட்ரா பண்ணாம விட்டுருக்க அன்யூட்டிலைஸ்ட்ல இருக்கு அப்படின்னா தட் இஸ் பேஸ்ட் ஆன் த நேச்சர், விச் மீன்ஸ் ஷார்ட் டர்மாவும் இருக்கலாம் லாங் டர்மாவும் இருக்கலாம். நாங்க வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் வைக்கல அப்படின்னு அவன் சொல்லிட்டான். ஓகேவா? சில நோட்ஸ் கொடுத்துருக்கோம். என்ன நோட்ஸ்? அன்யூட்டிலைஸ்ட் அமௌண்ட்ஸ் கேன் பி வித்ட்ரான் பை டாக்ஸ் பேயர் ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் அப்போசிட் டைம் லிமிட். ஆமா, இத அதாவது அப்போசிட் டைம் லிமிட்டுக்கு அப்புறமா அவர் வந்து வித்ட்ரா பண்ணிருக்காரு அப்படின்னா டாக்ஸபிள் ஆயிடும். எஸ் அஃப்கோர்ஸ். அன்யூட்டிலைஸ்ட் அமௌண்ட்ஸ் வந்து லீகல் ஹையர்கில டாக்ஸபிள் ஆகுமான்னு கேட்டா cannot be taxed. ஓகே, டன். இதுல சூப்பரா இருக்கு. என்னன்னா உங்களுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் ஸ்கீம்னா என்னன்னு சொல்லியிருக்கான், அந்த ஸ்கீம் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். டன்னா 54 சம் போலாமா? ஏதாவது டவுட் இருக்கா ப்ரொவிஷன்ஸ்ல? இல்லண்ணா. குட். Okay. So now we are moving to illustration 99. So illustration 99. Mr. Sridhar. Sridhar. Sridharda. 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 என்னடா பேர் இது? சரி, ஓகே. மிஸ்டர் Siddhartha. 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 Siddharth. Siddhartha. Mr. Siddhartha was as residential house property taxable at 2022. Such property is acquired on 12/8/2025. Which means அவர் அக்வயர் பண்ணது, சாரி 2005 அது 2005 லெசன்ஸ் 2005 to 6 இந்த இயர்ல விழுகுது, இந்த ஃபினான்ஷியல் இயர்ல விழுகுது. ஓகே, எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு? 2 லட்சத்துக்கு வாங்கியிருக்காரு. த ப்ராப்பர்ட்டி சோல்ட் ஆன், எப்போ சோல்டு பண்ணியிருக்காரு? 1/3/2024. 1/3/2024. குட். 2023-24ல விழுகும். ஓகேவா? ஃபார் 25 lakhs. He acquired another house on 31/3/2024. அட பாவமே. ஸோ 2023-24ல அகைன் இதுவும் அதே சேம் ப்ரீவியஸ் இயர்ல விழுகுது. ஃபார் 17 lakhs புதுசா வாங்கியிருக்காரு செல்ஃப் ஆக்குபேஷனுக்கு. ஆன் 1/3/2025 he sold such new house property for 30 lakhs. அட பாவி, இந்த இடத்துல என்ன பண்ணிட்டானா மறுபடியும் 2024-25ல வித்துட்டான். வித்தின் 1 இயர்க்குள்ள மறுபடியும் வித்துட்டான். ஓகேவா? எவ்வளவுக்கு வித்துருக்காரோ 30 lakhs வித்துட்டான். இப்போ அவரோட அசஸ்மெண்ட் இயர் இந்த இயருக்கும் கேட்கறான். ஏன் 2 இயருக்கு கேட்கறான் அப்படின்னா, இந்த வருஷத்துல வந்து வித்தாரு இல்லையா, சேல் பண்ணார் இல்லையா 2023-24, இதுதானே ப்ரீவியஸ் இயர். இதுக்கான அசஸ்மெண்ட் இயர் என்ன? 24-25. அதுதான் இங்க கேட்கறான். மறுபடியும் புது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கி மறுபடியும் வித்தாருல, அதுக்கான அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் என்ன? 2024-25. அப்போ அதுக்கான அசஸ்மெண்ட் இயர் 25-26. கரெக்டா? புரியுதா அசஸ்மெண்ட் இயர் எப்படி வந்துச்சுன்னு ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி? இது புரியுதா? இதெல்லாம் புரியணும்டா. இதெல்லாம் புரியலன்னா மறுபடியும் கேளுங்கடா. இது புரிஞ்சதுல? நான் ஒரு தடவை சொல்லுங்கண்ணா. எனக்கு தெரியும், ஆனா நான் நிறைய சம்பளம் இப்படி நடத்தும் போது அமைதியா இருப்பீங்களே, ஏன் அமைதியா இருக்கீங்க? சரி, என்னன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் போவோம். கொஸ்டின் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனாலதான். ஏன்னா நான் பாட்டு நடத்திட்டே போறேன், எனக்கும் டவுட்டா இருக்கு. நீங்க டவுட் கேக்குறீங்களா இல்லையானு. மிஸ்டர் சித்தார்த்தா ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு 22. இது கண்டிஷன் ஃபர்ஸ்ட் அண்டர் செக்ஷன் 22 அப்படிங்கிறது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சச் ஹவு ப்ராப்பர்ட்டி இஸ் அக்வயர்ட் 12/8/2005. அப்போ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் இயர் எடுத்துக்கிறேன். 2005 அப்படின்னா 2005-6 கரெக்டா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர். அதுக்கு அடுத்து ஃபார் 2 lakhs வாங்கியிருக்காரு, அந்த வருஷத்துல வாங்கியிருக்காரு. த ப்ராப்பர்ட்டி சோல்ட் ஆன், எப்போ சேல் பண்ணிருக்காரு? 1/3/2024. 1/3/2024னா அந்த இயர் எதில் விழுகும் அப்படின்னா 2023-24ல விழுகும். கரெக்டா? ஏன்னா 1/3/14 வந்தா தான் 24-25க்கு போகும். அப்போ இது ஒரு ப்ரீவியஸ் இயர். இந்த ப்ரீவியஸ் இயர்ல என்ன பண்ணிருக்காருன்னா சேல் பண்ணிருக்காரு. இந்த சேலுக்கான டாக்ஸ் நம்ம எப்போ கட்டுவோம்? அடுத்த அசஸ்மெண்ட் இயர்ல கட்டுவோம். இந்த அசஸ்மெண்ட் இயர் என்னது? இதுக்கு அசஸ்மெண்ட் இயர் என்னது?
24-25 அதுதான் இங்க கொடுத்துருக்கான். 24-25 அசஸ்மெண்ட் இயர். ஒரு அசஸ்மெண்ட் இயர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவுக்கு வித்திருக்காருன்னா 25 லேக்ஸ்க்கு வித்திருக்காரு. ஹி அக்வயர். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னா மறுபடியும் அக்வயர் பண்ணிருக்காரு ஒரு நியூ ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. எப்போ அக்வயர் பண்ணிருக்காரு? 2024 விச் மீன்ஸ் தேர்ட் மந்த்னா இன்னமும் மார்ச்லயே தான் இருக்கு, ஏப்ரலுக்கே வரல அப்படின்னும் போது இங்கேயும் என்ன வரும்? 2023-24 தான் வரும் ப்ரீவியஸ் இயர். கரெக்டா? இதுக்கான ப்ரீவியஸ் இயர் ஃபார் 17 லேக்ஸ். 17 லேக்ஸ் புதுசா ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்காரு. ஆன் 1/3/2025 1/3 அப்படின்னும் போது இது எந்த வருஷத்துல விழுகுது? 2024-25ல விழுகுது. இந்த ப்ரீவியஸ் இயர்ல விழுகுது. என்ன பண்ணிட்டாரு? இஸ் சோல்டு சச் நியூ ரெசிடென்ஷியல் மறுபடியும் 30 லேக்ஸுக்கு. மறுபடியும் இந்த வருஷத்துல ஒரு சேல்ஸ் நடக்குது. இந்த சேல்ஸுக்கு நம்ம மறுபடியும் எப்போ டாக்ஸ் கட்டுவோம்? அடுத்த அசஸ்மெண்ட் இயருக்கு டாக்ஸ் கட்டுவோம். இந்த வருஷத்தோட அடுத்த அசஸ்மெண்ட் இயர் என்ன? 2025-26. அதுதான் இங்க கொடுத்துருக்கான் 2025-26. இப்போ புரிஞ்சுதா? ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் உங்களால பிரிக்க முடியுதா எப்படின்ட்டுன்னு? ஓகேண்ணா. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டா. ஏன்னா வருஷம் விட்டுட்டோம்னா ஃபுல்லா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த இயர்லாம் முக்கியம். ஸோ இப்போ இவர் என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ டிடக்ஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வருவோம். அகைன் 54 நம்மளுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். அஃப்கோர்ஸ் 22P இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். எஸ் அஃப்கோர்ஸ் 22P இருக்கு. ஓகே. அவர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காரா? எஸ் அஃப்கோர்ஸ் அவர் பர்ச்சேஸ் பண்ண டேட்டை கொடுத்துட்டான். மறுபடியும் சேல் பண்ண டேட்டும் கொடுத்துட்டான் 25 லட்சத்துக்கு. அதுக்கப்புறம் புதுசா ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணிருக்காரு. எஸ் அஃப்கோர்ஸ். எந்த வருஷம் வரைக்கும்னா இந்த வருஷம் வரைக்கும். அப்ப இந்த வருஷம் வரைக்கும் அவருக்கு என்னது? டிடக்ஷன் எலிஜிபிள். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்துக்கு நம்ம போடுவோம் 2024-25க்கு. என்ன பண்ணாரு? சேல் கன்சிடரேஷன் 25 லேக்ஸ். நெட் சேல் எக்ஸ்பென்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நெட் சேல் கன்சிடரேஷன் 25 லேக்ஸ் ஆயிடுச்சு. இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா பழைய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்போ பர்ச்சேஸ் பண்ணாரு 2005-6. 2005-6க்கான இண்டெக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 2005-6 அதுக்கான இண்டெக்ஸேஷன் எடுத்தோம் அப்படின்னா இன்ஃபிளேஷன் ரேட் எடுத்தோம்னா 170. வித்தது எப்போ? மறுபடியும் அதை இது வித்த வருஷம் 2023-24. அதை எடுத்தீங்க அப்படின்னா 2023-24க்கான இன்ஃபிளேஷன் 348. ஸோ யூ காட் அ இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளவு வரும்? 19,05,128 லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதுக்கப்புறம் அவருடைய புது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எவ்வளோக்கு வாங்கினாரு? He acquired another residential house property for 17 lakhs. புது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 17 லட்சத்துக்கு வாங்குறாரு. அப்போ அந்த 17 லட்சத்தை இங்க போடலாமா? இது ரெண்டுத்துல நம்மளுக்கு எதுதான் எலிஜிபிள்? மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் தான் எலிஜிபிள். மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங். மினிமம் இது 17 லேக்ஸ் தான். அப்போ 17 லேக்ஸ் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா டிடக்ஷன் எடுக்கிறீங்க. 17 லேக்ஸ் டிடக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா பேலன்ஸ் நீங்க எவ்வளவு கட்டுற மாதிரி வரும்? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல வெறும் 2 lakhs கட்டுற மாதிரி வரும். டிடக்ஷன்ஸ் எடுத்துட்டீங்க. ஓகேவா? சோ இப்போ இவருக்கு டிடக்ஷன்ஸ் எலிஜிபிள் இந்த வருஷம் வரைக்கும். ஸ்ரீதர் என்ன பண்ணிட்டாரு? மறுபடியும் வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள மறுபடியும் அந்த வாங்கின புது வீட்டை வித்துட்டாரு. கரெக்டா? வாங்கின புது வீட்டை மறுபடியும் வித்துட்டாருன்னா என்ன ஆயிடும்? டிடக்ஷன் ரெவோக் ஆயிடும். கரெக்டா? ரெவோக்கபிள் ப்ரொவிஷன் இப்போ அப்ளிகபிள். எந்த வருஷத்துல அப்படின்னா 2025-26ல ரெவோக்கபிள் ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகும். எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா 30 lakhs எவ்வளவுக்கு வித்தாருப்பா அந்த ஹவுஸ? இங்க பார்த்தோம்ல 30 lakhs வித்தாருன்னு. 30 lakhs வித்திருக்காரா? வித்ததை நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? அடுத்து காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் எதனா இருக்கான்னு மைனஸ் பண்ணுவோம். எக்ஸ்பென்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நெட் சேல் கன்சிடரேஷன் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை மைனஸ் பண்ணுவோம். எவ்வளவுக்கு வாங்கினாரு? 17 லட்சத்துக்கு வாங்கினாரு. அதை போட்டுட்டு இந்த இடத்துல நீங்க டிடக்ஷன்ஸ் எடுத்ததை இதுலயே மைனஸ் பண்ணிடுவோம். 0 ஆயிடும். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனே உங்களுக்கு கிடைக்காதனால உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் மறுபடியும் 30 லட்சத்துக்குமே நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி வரும். இப்ப புரிஞ்சுதா? அங்க சொன்ன காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ல மைனஸ் பண்ணுவாங்கடா சம் போட்டா புரியும் ஒரு இடத்துல சொன்னேன் இல்லையா? இதுதான் இந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ல இருந்து இதை அப்படியே மைனஸ் பண்ணி இந்த 0 போட்டுட்டு உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டே கொடுக்க மாட்டான். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பெனிஃபிட்டே கொடுக்காம டைரக்டா நீங்க எவ்வளவுக்கு வித்தீங்களோ அதுக்கு மொத்தமா டாக்ஸ் கட்டுற மாதிரி ஆயிடும். ஸோ டிடக்ஷன் இங்க வித்ட்ரா ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? எல்லா பாயிண்ட்டும் புரிஞ்சுதா? ஆனா அது ஏன்னா ரிவோக் ஆகுது? ஏன் ரிவோக் ஆகுதுன்னா இவர் புது அசெட்டை வாங்கி வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள மறுபடியும் வித்துட்டாரு. வாங்கின புது அசெட்டை 3 இயர்ஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். அதான் கண்டிஷன். எங்கன்னா இங்க revocable condition படிங்க. If the new asset acquired residential house is transferred within 3 years from the date of acquisition of new asset, then the benefit availed earlier shall be revoked. ஓகேண்ணா. சோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இவர் வாங்கினவனே மறுபடியும் வித்துட்டாரு. ஒரு எத்தனை வருஷத்துல? ஒரே வருஷத்துல வித்துட்டாரு. சோ மறுபடியும் அதாவது இது என்னன்னா இந்த மாதிரி கொடுக்காம விட்டாங்கன்னா எல்லாருமே லூப் ஹோல் மாதிரி யூஸ் பண்ணிடுவாங்கன்றதுனால
இந்த 2 கோடி அப்படின்னும் போது 2 கோடி டாக்ஸ் கட்டாம போனோம் அப்படின்னும் போது எஸ் அப்கோர்ஸ் இது ஒரு பெரிய டாக்ஸ் பிளானிங் தான் இது. அதாவது மிடில் கிளாஸ்ல அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிளானிங் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால லூப் ஹோலா யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த 3 இயர்ஸ் கிரைட்டீரியாவும் வச்சுட்டான். ஏன்னா இது ரெசிடென்ஷியல் ஹவுஸ்க்காக தான் கொடுக்குறோம் அப்படின்றது தான் மேஜர். வேற யாருன்னா பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அப்படி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா அந்த 3 இயர்ஸ் கிரைட்டீரியா வச்சிருக்கான். அதுக்குள்ள வித்துட்டீங்க அப்படின்னா ஓகேவா. தென் அடுத்த டிரெக்ஷன்ஸ் மூவ் ஆகலாமா? ஓகே, அடுத்த டிரெக்ஷன்ஸ் வந்து 54B. ஓகேவா. ஸோ 54 பார்த்தாச்சு. இப்போ 54B. 54B எதை பத்தினா டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்ரோ லேண்ட். அக்ரிகல்ச்சர் லேண்டை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு கேபிட்டல் கெயின் வருது அப்படின்னா அப்போ அதுக்கான டிடக்ஷன் என்ன? ஆனா அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல கேபிட்டல் கெயின் கீழே வராதுன்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு டிடக்ஷன்ஸ் வருதுன்னு சொல்றீங்க அப்படின்னு டவுட் வரும். என்னன்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் வராது. ஆனா எந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் வராது? ரூரல் அக்ரோ லேண்ட் is exempted under capital gain, but urban agro land is taxable. ஓகேவா, டிஃபரன்ஸ் புரியுதா? அர்பன் அக்ரோ லேண்ட் தான் டாக்ஸபிள். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த அர்பன் அக்ரோ லேண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுல கேபிட்டல் கெயின் வந்திருக்கு அப்படின்னா தென் யூ ஹேவ் எலிஜிபிள் ஃபார் திஸ் டிடக்ஷன். யார் யாருக்கு அப்ளிகபிள்? இண்டிவிஜுவல் HUF இருக்கணும். அசசி மஸ்ட் ஹேவ் டிரான்ஸ்ஃபர் a capital asset being an agriculture land, வெதர் லாங் டர்மாவும் இருக்கலாம் ஷார்ட் டர்மாவும் இருக்கலாம். டாக்ஸ் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இஸ் நாட் a capital asset. Hence on transfer of rural agriculture land no capital gain arise. ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்டா இருந்தா அது கேபிட்டல் அசெட்லேயே வராது, அதனால அது கேபிட்டல் கெயினே கிடையாது. அடுத்து செகண்ட் பாயிண்ட், such agriculture land must have been used by an individual or his parents or by such HUF for agriculture purpose for the at least 2 years period of the transfer. இப்போ 2017 நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். சேம் எக்ஸாம்பிள், மேல பார்த்த சேம் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்ஃபர் வந்து நான் 2017 பண்றேன். 2017 டிரான்ஸ்ஃபர் பண்றேன். இந்த லேண்டை வேற ஒருத்தருக்கு விற்கிறேன். அதுதான் டிரான்ஸ்ஃபர்னு சொல்றாங்க. இப்போ இங்க இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா 2015 இன் கேப்ல அது அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிக்கு நான் யூஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா, நானோ என் பேரண்ட்ஸோ இல்ல என்னோட HUFஓ யாரோ, ஆனா 2 வருஷத்துக்கு அந்த லேண்ட் என்னவா இருந்திருக்கணும்? அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகி இருந்திருக்கணும். 2015, 16, 17 வரைக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்கான். அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? நோட், an agriculture land acquired for a period of less than 2 years before the date of transfer and used for agriculture purpose for the date of acquisition shall not be eligible for deduction, which means அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் அக்வயர் பண்ணி லெஸ் தென் 2 years, விச் மீன்ஸ் இப்போ பார்த்தாலே 2015 இருந்து அவங்க அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கணும்னு. பட் ஆனால் லெஸ் தென் 2 years வரைக்கும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 1 year அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா என்னவா? ஷால் நாட் பி எலிஜிபிள் ஃபார் திஸ் டிடக்ஷன். இந்த டிடக்ஷன்ஸ்க்கு அவங்க எலிஜிபிள் கிடையாது. அப்போ அட்மோஸ்ட் என்ன பண்ணணும்னா 2 yearsக்கு வேலை செஞ்சிருக்கணும். அடுத்து வேற என்ன? Where the assessee obtained land on partition of HUF, the above condition is satisfied if the assessee and HUF taken together have used land for agriculture purpose at least 2 years immediately before the transfer, which means இப்போ HUF அப்படின்னும் போது பார்ட்டிஷன் ஆகும் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? HUF இருக்கு, இது 5 பேருக்கு பிரிச்சு கொடுக்குது. நம்ம ஒண்ணு பார்த்தோம். 2, 3, 4, 5 இந்த மாதிரி 5 பேருக்கு வந்து லேண்டை பிரிச்சு கொடுக்குது நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2015 இது இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த லேண்டை பிரிச்சு கொடுத்தது வந்து 2016 பிரிச்சு கொடுத்துட்டாங்க. 2017 மெம்பர் 2 இவர் மட்டும் இதை சேல் பண்றாரு. மெம்பர் 2 வந்து இதை சேல் பண்றாரு. ஓகேவா, இப்போ 2015 HUF கையில இருந்திருக்கு, 2016 இண்டிவிஜுவல் கையில மாறி இருக்கு, 2017 இது சேல் ஆயிருக்கு. இப்போ இது 2 வருஷம் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிக்காக பண்ணிருக்கணும், அக்ரி ஆக்டிவிட்டிக்காக இருக்கணும். கரெக்டா? 2015 HUF அக்ரி ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்துச்சு. 2016 இந்த இண்டிவிஜுவல் அக்ரி ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காரு. யார் வேணா பண்ணுங்க, HUF பண்ணுங்க, பேரண்ட்ஸ் பண்ணுங்க, இண்டிவிஜுவல் பண்ணுங்க, ஆனா என்ன பண்ணுங்க? அக்ரி ஆக்டிவிட்டியே பண்ணுங்க, நீங்க எலிஜிபிள் இதுக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த மெம்பர் 2 வந்து எலிஜிபிளா அப்படின்னு கேட்டா எஸ், அஃப்கோர்ஸ் மெம்பர் 2 இஸ் எலிஜிபிள்.
ஏன்னா ஹெச்யூஎஃப் பண்ணாலும் சரி, இல்ல அவங்க பேரண்ட்ஸ் யாராவது பண்ணியிருந்தாலும் சரி, யார் பண்ணியிருந்தாலும் சரி. ஆனா 2 வருஷத்துக்கு என்ன ஆக்டிவிட்டி இருந்திருக்கணும் அந்த லேண்ட்ல? அக்ரி ஆக்டிவிட்டி இருந்திருக்கணும். அதுதான் கான்செப்ட். ஓகேவா? சோ அதுதான் இங்க சொல்லியிருப்பான். மேலேயே அந்த பாயிண்ட் குடுத்திருப்பான். தோ யூஸ்டு பை இண்டிவிஜுவல் ஆர் ஹிஸ் பேரண்ட்ஸ் ஆர் பை ஹெச்யூஎஃப் இங்கேயே சொல்லியிருப்பான். அவங்க வந்து எப்படி பார்த்தாலும் 2 வருஷத்துக்கு அது அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணிருக்கணும். நீ யார் வேணா பண்ணுப்பா. நீ ஹெச்யூஎஃப் வச்சு பண்ணிப்பியோ, பேரண்ட்ஸ் வச்சு பண்ணிப்பியோ, இல்ல நீயே போய் பண்ணுவியோ, யார் வேணா போய் பண்ணுங்க. ஆனா அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டியை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவான். ஓகேவா? அடுத்து where an assessee was using the property as tenant and later on purchased the said property, then while calculating the period of 2 years as stated above, the period during which assessee was using the property as tenant shall also be included. In case நான் இப்போ வந்து இப்போ என்னோட இப்போ பாலா வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சிருக்காரு. பாலா கிட்ட அக்ரி லேண்ட் இருக்கு. இந்த லேண்டை வந்து எனக்கு வந்து வாடகைக்கு விடுறாரு, ரெண்ட்டுக்கு விடுறாரு. ஓகேவா? நான் ரெண்ட் வந்து பாலாக்கு பே பண்றேன். இப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. டெனண்டா இருக்கேன் நான். ஓகேவா? இப்போ பாலா வந்து இந்த லேண்டை வந்து சேல் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிட்டாரு. எனக்கு சேல் பண்றாரோ இல்ல தேர்ட் பர்சன் சேல் பண்றாரோ எப்படி வேணா சேல் பண்ணிட்டோம். இப்படி சேல் பண்ணும்போது இது அக்ரி லேண்ட். அப்போ அந்த 2 இயர்ஸ் கண்டிஷன் நான் பார்க்கணும். 2 இயர்ஸ் கண்டிஷன் நான் பார்க்கணும்னா 2 இயர்ஸ் அது அக்ரி ஆக்டிவிட்டிக்காக பண்ணிருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். பாலா பண்ணிருக்காரான்னு பார்த்தா இல்ல, டெனண்ட் பண்ணிருக்காரு. டெனண்ட் தான் பண்ணிருக்காருன்னு நம்ம வந்து நாட் எலிஜிபிள் பண்ணக்கூடாது. டெனண்ட்டும் எதுக்காக யூஸ் பண்ணிருக்காருன்னா அக்ரி ஆக்டிவிட்டிக்காக தான் யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இதையும் கன்சிடர் பண்ணிக்கணும். டெனண்ட்டுமே அது அக்ரி ஆக்டிவிட்டிக்காக பண்ணிருக்காரு அப்படின்னா கன்சிடர் திஸ் ஆல்சோ. இதையுமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். டெனண்ட் பண்ணதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றான். ஓகேவா? புரியுதா? பாயிண்ட்ஸ் எல்லாம் புரியுதா? புரியுதுண்ணா. புரிஞ்சுண்ணா. ஓகே. அதுக்கப்புறம் ஓகே நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வந்து அசஸி மஸ்ட் பர்ச்சேஸ் ஏ நியூ லேண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ். அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லிட்டான், அந்த லேண்டை வித்துட்டீங்க இல்லையா, அந்த லேண்டை வித்ததுல மறுபடியும் புது லேண்டை பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? த நியூ லேண்ட் மேபி இன் அர்பன், மேபி. ஓகேவா? அர்பன்லயும் இருக்கலாம், ரூரல்லயும் இருக்கலாம், ஆர் ரூரல். ஓகேவா? சோ எப்படி வேணா இருக்கலாம். ஆனா வித்த லேண்டு அர்பனா தான் இருக்கணும். வாங்குற லேண்டு அர்பன்லயும் இருக்கலாம், இல்ல ரூரல்லயும் இருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பர்ச்சேஸ் ஆஃப் நியூ அசெட் வித்தின், எவ்வளவு சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணுமா, வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டான். மேல நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்க வித்தின் 1 இயர் ஆர் 2 இயர்ஸ். ஆனா இங்க வந்து வெறும் 2 இயர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கான். இது ஒரு கண்டிஷன். அங்க பிஃபோர் 1 இயர்னு கொடுத்தான் இல்லையா, அந்த கண்டிஷன் வரல. வெறும் 2 இயர்ஸ் கண்டிஷன் மட்டும் தான் இங்க அப்ளிகபிள் ஆகுது. அதுக்கப்புறம் டிடக்ஷன் வந்து காமன் தான்ப்பா. மேல என்ன பார்த்தோமோ அதே பாயிண்ட் தான். இன்வெஸ்ட்மெண்ட் இன் நியூ அசெட் ஆர் கேபிட்டல் கெயின், அது என்னமோ அதே மாதிரி ரிவோக் ஆகுறதும் சேம் தான். ரிவோக் இதுக்கப்புறம் ரிவோக் ஆகுறது எல்லாமே இதே பாயிண்ட் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். எல்லா டிடக்ஷன்ஸ்லயும் இந்த பாயிண்ட் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கேபிட்டல் கெயின் டெபாசிட் ஸ்கீம் கீழே போட்டு அன்யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ரிவர்க் பண்ணிடுவீங்க. ஸோ அது மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரிண்ணா? ஸோ உங்க புக்ல என்னென்ன இருக்கு, 54B இண்டிவிஜுவல் ஹெச்எஃப். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்க்குமா அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஏன்னா ஒன்னுலயும் அது இருக்கும். ஏன்னா அதர்ஸ்க்கு வந்து அப்ளிகபிளே ஆகாது. மொத்தம் 7 டைப்ஸ் ஆஃப் பர்சன் இல்லையா? ஞாபகம் இருக்கா? 7 டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் யார் யாரு? இண்டிவிஜுவல், ஹெச்எஃப், ஃபர்ம், கம்பெனி, ஏஓபி, பிஓஐ, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன், அண்ட் தென் மேல சொல்லாத எல்லாரும் கீழே வருவாங்கன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது லோக்கல் அத்தாரிட்டி. ஐ திங்க் ஸோ. யா, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன்ஸ், லோக்கல் அத்தாரிட்டி. சார் ஓகேவா? தேர் ஆர் த 7 டைப்ஸ் ஆஃப் பர்சன். அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? அசஸி வந்து கேபிட்டல் அசெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும், அக்ரி லேண்டா இருக்கணும். வெதர் லாங் டர்மாவும் இருக்கலாம், ஷார்ட் டர்மாவும் இருக்கலாம். ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து கேபிட்டல் அசெட்டே இல்லை, அதனால அது வராதுன்னு சொல்றது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் யூஸ் பண்ணிருக்கணும்னு பார்த்தோம். அந்த 2 இயர்ஸ் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா? தென் இது வந்து 2 இயர்ஸ்க்கு லெஸ் தானா இருந்துச்சுன்னா ஷல் நாட் அப்ளிகபிள். நீங்க படிக்கும் போதே இப்படிதான் படிக்கணும். இதெல்லாம் அப்படியே ஹைலைட் பண்ணிக்கணும். லெஸ் தேன் 2 இயர்ஸா ஷல் நாட் பி எலிஜிபிள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்கான். ஓகேவா? அடுத்து ஹெச்யூஎஃப் பார்ட்டிஷன்ல இருக்கு அப்படின்னும் போது, பார்ட்டிஷன்ல கொடுத்திருந்தாலும் ஹெச்யூஎஃப் வந்து அது அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கு அப்படின்னா எஸ், இட் வில் பி கன்சிடர். அதே மாதிரி நம்ம டெனண்ட்டுக்கு விட்டுருக்கோம். டெனண்ட்டுக்கு விட்டுட்டு லேட்டர் ஆன் பர்ச்சேஸ் தி சேட் ப்ராப்பர்ட்டி, தென் while calculating for 2 years stated above the period during which assessee was using the property as tenant shall also be included. டெனண்ட் யூஸ் பண்ணதும் பிளஸ் அதுக்கு முன்னாடி இவர் அசஸி யூஸ் பண்ணதும் ரெண்டுத்தையும் சேர்த்து 2 இயர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது தேர்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் அசஸி பர்ச்சேஸ் ஏ நியூ லேண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ். நியூ லேண்ட் வாங்குறதும் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு தான் வாங்கணும். ஓகேவா? அதர்வைஸ் நாட் எலிஜிபிள். ஓகே. டைம் லிமிட் வித்தின் 2 இயர்ஸ். ஸ்கீம் ஆஃப் டெபாசிட் அப்ளிகபிள். மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் நம்மளுக்கு தெரியும். ரெவகேஷன் சேம் பாயிண்ட்ஸ். கேஸ்
ஏதோ ஒரு கேஸ் கொடுத்துருக்கானே. அஸ்ஸி சோல்ட் அண்ட் அர்பன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அண்ட் இன்வெஸ்டர் இன் கேபிட்டல் கெயின் இன் ரூரல் அக்ரோ லேண்ட் டு கிளைம் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் அண்ட் இமிடியட்லி சோல்ட் சச் அக்வயர்டு ரூரல் ஏரியா அக்ரிகல்ச்சர். ஓகே ஓகே, ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கானா, ஓகே சூப்பர் கேஸ் தான். என்னன்னா, இப்போ ஒரு அர்பன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு. எஃபெக்ட் என்னன்னு நம்ம படிச்சாதான் எனக்கே தெரியும். ஓகே, எஃபெக்ட் என்ன நம்ம பார்ப்போம். ஆனா இது நல்ல கேஸ் தான். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பாரு எனக்கு கூட இது யோசனை வரல. நல்லா, இப்போ அர்பன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு. ஓகேவா, இந்த லேண்டை நான் சேல் பண்றேன் அப்படின்னும் போது எனக்கு ஒரு கேபிட்டல் கெயின் வரும். இந்த கேபிட்டல் கெயினை நான் 54B கீழே நான் டிடக்ஷன் எடுக்கிறேன். ஓகேவா, டிடக்ஷன் எடுக்கணும், நான் என்ன பண்ணணும், நியூ அசெட்டை அக்வயர் பண்ணிருக்கணும். அக்வயர் பண்ண நியூ அசெட் எங்க அக்வயர் பண்ணிருக்கணும், ரூரல் ஏரியால அக்வயர் பண்ணிருக்கேன். ஓகேவா, அக்வயர் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த டிடக்ஷனும் எடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இந்த ரூரல் ஏரியால வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள மாத்திட்டேன். வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஓகேவா, இதான் அங்க கொடுத்துருக்கான். வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா என்ன, ஆனா இந்த ப்ரொவிஷன் வந்து ரெவோக் ஆயிடுன்னு சொல்லுவீங்க. கரெக்டா, ரெவோக். ஆனா இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணது என்ன லேண்ட, ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்ட. நான் வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணது ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா கேபிட்டல் கீழே வராது அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கரெக்டா, ஏன்னா அந்த டெஃபினிஷன் கீழே ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்டே இல்ல. அப்போ கேபிட்டல் கெயின் கீழே வரதுன்னா அப்ப இங்க வரது எனக்கு கேபிட்டல் கெயினே கிடையாது. அப்போ இந்த ரிடக்ஷன்ஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். புரிஞ்சுதா, அந்த அந்த கேஸ் புரிஞ்சுதா, இந்த கேஸ் எல்லாம் புரிஞ்சுதா, அங்க என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சுதா, எஃபெக்ட் நம்ம படிச்சா என்ன எஃபெக்ட் நமக்கு தெரியும். அந்த ரூரல் லேண்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ற வரைக்கும் புரிஞ்சுது. இந்த லாஸ்டா என்ன சொல்லுங்க, ரூரல் லேண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இங்க மறுபடியும் ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு இங்க ஒரு கன்சிடரேஷன் நான் ரிசீவ் பண்ணுவோம் இல்லையா, இங்க ஒரு கன்சிடரேஷன், சேல் கன்சிடரேஷன். இப்போ போன எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் இல்லையா, அவரு அந்த சேல் கன்சிடரேஷன் வந்து கேபிட்டல் கெயின் கீழே வராது. ஏன்னா ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து எக்ஸாம்பிள் கேபிட்டல் கெயின் கீழே. அப்போ இந்த அமௌண்ட் இப்ப நான் 1 crore இங்க இருக்கு அப்படின்னா இந்த அமௌண்ட் கன்சிடரே ஆகாது கேபிட்டல் கெயின் கீழே. அப்போ இங்க டிடக்ஷன் எடுத்துக்கிட்டேன், 1 crore நான் மறுபடியும் சேல் பண்ணி கேபிட்டல் கெயின் கீழே வரல அப்படின்னா அப்போ என்ன டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வழி, ஒன்னு டிடக்ஷன் டாக்ஸபிள் ஆகணும். ஏன்னா இங்க இருக்கிறது அர்பன் அக்ரிகல்ச்சர் லேண்ட். அப்போ என்ன எஃபெக்ட் கொடுக்கறது அப்படின்னு கேட்கிறான். இது ஒரு நல்ல லூப் ஹோல் மாதிரி தான் இருந்திருக்கு, அதனாலதான் அந்த கேஸ் கொடுத்துருக்கான். ஓகேவா, சோ அப்போ இப்போ என்ன பண்றது அப்படின்னா எஃபெக்ட், since new agriculture land sold before 3 years, therefore exemption shall be revoke ஆயிடுமா, and benefit claimed earlier shall be subtracted from the cost of acquisition of new asset. However, new agriculture land is not liable to capital gain as it is a not capital asset being a rural agriculture. அதாவது அது ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்டா இருக்கு, அதை நாங்க கேபிட்டல் அசெட்டாவே கன்சிடர் பண்ண மாட்டோம், நாட் லைபிள் டு கேபிட்டல் கெயின் தான். பட் இருந்தாலும் என்ன பண்ணுவோமா, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ல இருந்து இதை லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து டாக்ஸபிள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அகைன் த சேம் வே அந்த பெனிஃபிட் ரெவோக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சேம் வேல வந்து மறுபடியும் நீங்க வந்து ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து எக்ஸம்ப்டட்னு சொன்னோம் இல்லையா, அப்படி ஆகாது. செல்ஃப் கன்சிடரேஷன் என்னமோ அதை வச்சுட்டு அதுக்கு கீழே இந்த பெனிஃபிட்டை கொடுக்காம நீங்க டாக்ஸபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டான். However, the new agriculture land is not liable to capital gain as it is not a capital asset. அது என்னதான் நீங்க கேபிட்டல் கெயின்ல வரல, அது கேபிட்டல் அசெட் இல்லைன்னு சொன்னாலும் நீங்க என்ன பண்ணணும், டாக்ஸபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இந்த பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னா ஓவர் ரூல் ஆகுது. அப்போ ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்டையே நம்ம டாக்ஸபிள் பண்றோம், ஓவர் ரூல் பண்றது இது அந்த டெஃபினிஷன் 54B. புரியுதா? புரியுது. ஓகேவா, சோ இதெல்லாம் சூப்பரா இருக்குடா, பங்கமான பாயிண்ட்ஸ். எங்க விட்டோம், 54Bல விட்டோமா? ஓகேவா, சோ திஸ் ஆர் தி பாயிண்ட்ஸ். இப்போ சப்போஸ் நோட்ஸ்னு எடுக்கிறோம்னா இப்போ இந்த டிடக்ஷன்ஸ் இந்த 54 எல்லாத்தையுமே நான் வந்து இப்படி இப்போ இந்த டேப்லோ காலம்ல கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே நான் வந்து நோட்ஸ் எழுதணுமா, எல்லா டிடக்ஷன்? அப்படி நோட்ஸ் எழுத வேணாம். ஃபர்ஸ்ட் வந்து நோட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு ஜஸ்ட் அந்த 54க்கு மட்டும் ஒரு குட்டியா எப்படி எடுக்கணும்னு சொல்றீங்களா? நான் சொல்றேன், டிடக்ஷன்ஸ்க்கு இப்போதைக்கு நோட்ஸ் எடுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா செக்ஷன்ஸ் போட்டுருங்க. செக்ஷன்ஸ் 54 அதுக்கான இது என்ன, ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை விடுத்து பை நியூ ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அவ்வளவுதான். இதுதான் கான்செப்ட் 54க்கு ஆச்சா. அடுத்து இப்போ செக்ஷன் 54B
ஓகே, இது ஓல்டு ரெசிடென்ஸ். இது வந்து அர்பன் ஆக்ரோலேண்ட். அக்ரோலேண்ட், அர்பன் அக்ரோலேண்ட். அதை வச்சுட்டு நியூ அக்ரோலேண்ட், இது எதுவா வேணா இருக்கலாம். நியூ அக்ரோலேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? சோ இப்போதைக்கு இது ரெண்டு தான் பார்த்திருக்கோம், அதனால இது ரெண்டுத்துக்கான இது ரெண்டுத்துக்கும் சில காமன் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எல்லா 54 டிடக்ஷன்ஸ்க்குமே காமன் பாயிண்ட்ஸ் இருக்கு. என்னென்ன காமன் பாயிண்ட்ஸ்? வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள மறுபடியும் ஃபர்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா அது ஒரு காமன் பாயிண்ட். டிடக்ஷனும் காமன் தான், இது ரெண்டுத்துக்குமே டிடக்ஷன் காமன் தான். கேபிட்டல் கெயின் ஆர் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் விச் எவர் இஸ் லோவர், அது ஒரு காமன் பாயிண்ட். அதுக்கப்புறம் வேற என்னென்ன இருந்துச்சு? அந்த ரெவோகேஷனும் காமன் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி காமன் பாயிண்ட்ஸ்ல தனித்தனியா எடுத்துட்டு எல்லாத்துக்குமே ஒரே லைன்ல எழுதிடணும். இந்த பாயிண்ட் வந்து எல்லாத்துக்குமே காமன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஒரு 3 பாயிண்டா, அது 3 பாயிண்ட் எல்லா டிரெக்ஷன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா நோட்ஸ் எடுக்கணும் டிரெக்ஷன்ஸ்க்கு. ஸோ அந்த 3 பாயிண்ட் நம்ம என்னென்னு எழுதிடணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் தனித்தனியா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது பிஃபோர் ஒன் இயர் ஆர் ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்குள்ள பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும்னு ஒன்று பார்த்தோம், அது ஞாபகம் இருக்கா? பட் இந்த இடத்துல வெறும் ஆஃப்டர் 2 இயர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி தனித்தனியான ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ். இதை வந்து என்ன பண்ணிருக்கணும்னு சொன்னா 2 இயர்ஸ் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கணும். ஃப்ரம் த டேட் பிஃபோர் 2 இயர்ஸ் அக்ரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கணும். ஃப்ரம் த டேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர், அதாவது அது ஒன்று பார்த்துட்டு டேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் டேட் ஆஃப் அக்விசிஷன்ல இருந்து இல்ல அப்படி இல்ல இப்படிதான். சரிங்க, வரேன். டேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இது 2017ல நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். அக்விசிஷன் பண்ணது 2005லன்னு வச்சுப்போம். இது அக்விசிஷன் பண்ண இயர். அவன் என்ன சொல்றான்னா, இப்ப நான் இதை ஃபர்தரா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், இங்க வித்திருக்கேன், சேல் பண்ணிட்டேன், இங்க சேல் பண்ணிட்டேன், இங்க வாங்கியிருக்கேன். அப்போ இப்போ என்ன சொல்ல வரான்னா 2015ல இருந்து 2017 வரைக்கும் அது நீங்க என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கணும்? அக்ரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கணும்னு சொல்ல வரோம். ஃப்ரம் த டேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ல இருந்து பிஃபோர் 2 இயர்ஸ் போயிட்டீங்கன்னா இந்த 2 வருஷம் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக இருந்தா போதும். இங்க இப்போ 2005ல இருந்து 2015 வரைக்கும் நீங்க எது வேற எனி அதர் பர்பஸ் வேணா இருக்கட்டும், எனி அதர் பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா இந்த 2 வருஷத்துல அது அக்ரி பர்பஸ்க்காக இருக்கு அப்படின்னா தென் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் டிடக்ஷன். இப்போ நம்ம அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கணும். இப்போ நான் 2 வருஷத்துல சேல் பண்ண போறேன்னா இந்த 2 வருஷத்துல நான் வந்து 2 வருஷத்துக்கு நீங்க அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் டிடக்ஷன். ஓகேவா? சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், அதாவது இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபைட் பாயிண்ட்ஸ், யூனிக்கா அதுக்கு தனித்தனியா இருக்க யூனிக் பாயிண்ட்ஸ். இந்த யூனிக் பாயிண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி தனித்தனியா அதுக்கு ஐஃபன் போட்டு எழுதி வச்சிடணும். ஃபர்ஸ்ட் வந்து டிடக்ஷன்ஸ்க்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிடக்ஷனோட ஹெட் என்னன்னு தெரியணும். 54 இதுக்குதான், 54B இதுக்குதான். செக்ஷன் ஞாபகம் இல்லைனாலும் மோஸ்டா வந்து ஒரு ரெசிடென்ஸ் லாஸ் ப்ராப்பர்ட்டி வித்து இன்னொரு ரெசிடென்ஸ் லாஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அர்பன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வித்து இன்னொரு அக்ரிகல்ச்சர் லேண்டா வாங்கணும். இந்த மாதிரி அந்த ஹெட்டிங் ஆச்சு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நோட்ஸ் உள்ள போகணும். ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்டிங் தான் மெமரைஸ் பண்ணணும். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஹெட்டிங் மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் ரிமெம்பர் ஆயிடும். என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் சொன்னோம் அப்படின்றது இப்பவே ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ், ஆமா இது 2 இயர்ஸ்க்குள்ள வாங்கிருக்கணும், அது 1 இயர்ஸ்க்குள்ள வாங்கிருக்கணும், 3 இயர்ஸ்க்குள்ள மாத்தினா மறுபடியும் ஒர்க் ஆயிடும், இப்படின்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு ரிமெம்பர் ஆகும். சோ அதுக்கு ஹெட் ஃபர்ஸ்ட் நம்ம மெமரைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ரொம்ப போட்டு உழப்பிக்க வேண்டாம், நம்ம அப்படியே ஒரு ஃப்ளோல போனாலே வந்துடும். நம்ம படிச்சுட்டே இருந்தா திரும்ப படிச்சுட்டே இருந்தா வந்துடும், அவ்வளவுதான். ஆனா இது திரும்ப படிக்கணும். எனக்கு தெரியும் இந்த டிரெக்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி அதிகமா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா இது ஒண்ணும் இல்ல, சொன்ன பாயிண்ட் ஏதாவது திரும்ப சொல்லியிருப்பான். இப்ப நான் வேணா அடுத்தது நம்ம போவோம், ஃபர்தரா போக நீங்க பாருங்க, நான் சொன்னதே தான் திரும்ப சொல்லி வச்சிருப்பான். இப்போ இது ஒண்ணு மட்டும் நான் நடத்துறேன், 54D இதை மட்டும் நான் நடத்துறேன். மறுபடியும் பாத்தீங்கன்னா அதுல இருக்க பாயிண்ட்ஸ் ஏதாவது காமனா இருக்கும். ஓகேவா? இன்னைக்கு ஒரு 3 டிரெக்ஷன்ஸ் மட்டும் தான் நடத்தலாம் பிளான்ல வந்தேன். ஸோ அதை மட்டும் நடத்தேன். இப்போ இந்த டிரெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஆமா இது அங்க பார்த்தோம், இது இங்க பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். 54D. ஓகே. டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் கேபிட்டல் கெயின். என்ன இது? Deductions from capital gain on compulsory acquisition of land and building forming part of industrial undertaking. ஓகேவா? which means ஒரு இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோமே ஒரு ஏரியால,
அந்த இடத்துல வந்து திடீர்னு நாங்க கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரி வழியா தான் ரயில்வே ட்ராக் போகணும். ஸோ உங்க இண்டஸ்ட்ரியை நாங்க எடுக்க வேண்டியதா இருக்கு. உங்க இண்டஸ்ட்ரியை இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு வேற இடத்துல கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? அந்த இண்டஸ்ட்ரி நீங்க கட்டிருக்கீங்க, அந்த வழியா தான் ட்ரெயின் ட்ராக் போக வேண்டியதா இருக்கு, இல்ல ஏதோ ரோடு ஹைவே ஏதோ ஒன்று இருக்கு, அதனால கம்பல்சரி அக்செப்ட் பண்ணிட்டான். ஸோ அப்போ உங்க இண்டஸ்ட்ரியை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேற ஒரு இடத்துல கட்டிக்கணும்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு என்ன 54D கிடைக்குமா? இது அப்ளிகபிள் யார் யாருக்கு? ஆல் அசசிக்கு அப்ளிகபிள். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்க இந்த மாதிரி ஹெட் எழுதுறீங்க இல்லையா, இந்த 54 54Bன்ட்டுன்னு பக்கத்துல வந்து இது யாருக்கு எலிஜிபிள்ன்றது எழுதி வச்சுக்கணும். இது ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் ஹெச்விஎஸ். இதுவும் இண்டிவிஜுவல் ஹெச்விஎஸ். இவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும், வேற யாருக்கும் கிடைக்காது. ஓகே, அதுவும் நீங்க சைட்ல எழுதி வச்சுட்டு வாங்க. ஆனா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா அசசிக்கும் கிடைக்கும், ஆல் அசசி எல்லாருக்குமே கிடைக்கும். அப்ப அசசி என்ன பண்ணிருக்கணும்? அசசி மஸ்ட் ஹவ் ட்ரான்ஸ்ஃபர் a capital asset being land or building or any other right therein forming part of industrial undertaking. டெஃபினட்டா லேண்ட் ஆர் பில்டிங்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும், இல்ல அது மேல இருக்க ரைட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும். அது என்ன ஃபார்மிங் பார்ட் பண்ணிருக்கணும்? அது ஒரு இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்கா இருக்கணும், அங்க ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கணும். இதெல்லாம் தான் கண்டிஷன். ஓகேவா? அந்த அசசி இதை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும். டாக்ஸ் பாயிண்ட். அசசி மஸ்ட் ஹேவ் மேபி ஷார்ட் டர்மாவா இருக்கலாம், லாங் டர்மாவா இருக்கலாம். ஓகே. செகண்ட் பாயிண்ட், சச் கேபிட்டல் அசெட் ஹாஸ் பீன் கம்பல்சரி அக்வயர்ட் அண்டர் எனி லா ஃபார் டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ். என்ன லாவா வேணா இருக்கலாம், ரயில்வே ஆக்டா இருக்கலாம், இல்ல ஹைவே அத்தாரிட்டி, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டியா இருக்கலாம். அந்த மாதிரி வந்து அந்த டைம்ல எந்த லா வேணா வந்து என்ன பண்ணலாம், அவங்க அந்த லேண்டை வந்து அக்வயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சச் கேபிட்டல் அசெட் வாஸ் யூஸ்டு ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் பை தி அசசி ஃபார் லீஸ்ட் 2 years பீரியட் டு இஸ் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ பாருங்க, மேல நம்ம என்ன பார்த்தோம், அக்ரிகல்ச்சர் லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு 2 வருஷம் வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கோம் பார்த்தோம். இப்போ இங்க என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும்னு பாக்குறோம், இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும்னு பாக்குறோம். இது காமன் பாயிண்ட். அப்ப ஹெட் ஞாபகம் இருந்தா இந்த பாயிண்ட் காமனா இருக்கும் அப்படின்றது ஞாபகம் வந்துடும். அப்போ 2 வருஷத்துக்கு அது என்ன ஆக்டிவிட்டியா இருந்திருக்கும், இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிக்கு இருந்திருக்கும். ஓகேவா? நோட் மேல கொடுத்த அதே நோட் தான். A land or building acquired period of less than 2 years and used for industrial purpose from the date of acquisition shall not be eligible for the deduction. அதாவது நீங்க அக்விசிஷன் பண்ணதே லெஸ் தென் 2 years தான் இருக்கு, அக்விசிஷன் பண்ண உடனே இப்படி இருக்கு அப்படின்னும் போது அது லெஸ் தென் 2 years இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தென் ஷல் நாட் பி எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன். ஓகேவா? அக்விசிஷன் பண்ணதுல இருந்து 2 வருஷத்துக்கு கம்மியா தான் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தென் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் த டிடக்ஷன். ஓகே. தென் அதுக்கு அடுத்து வேர் த அசசி அப்டைன் சச் கேபிட்டல் அசெட் ஆன் பார்ட்டிஷன் ஆஃப் ஹெச்எஃப். இன்கேஸ் ஹெச்எஃப் பார்ட்டிஷன் ஆகுது, ஹெச்எஃப் தான் இந்த இண்டஸ்ட்ரியை நடத்தி இருக்கு, அதுக்கப்புறம் அது பார்ட்டிஷன் ஆகுது அப்படின்னா அப்போ ஹெச்எஃப் அதை வந்து நடத்தி இருந்தாலுமே என்னதான் 2 years இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக நடத்தி இருந்தா எலிஜிபிள் தான் அப்படின்றத அடுத்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட், வேற அசசி யூசிங் த ப்ராப்பர்ட்டி அஸ் அ டெனன்ட். இன்கேஸ் அவர் டெனண்டா இருந்து அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்காரு and later not purchase the said property while calculating the period of 2 years as stated above, the period during which Asasi was using property as a tenant shall also be included, which means இது வந்து நான் உங்களுக்கு மேல சொல்லும் போது நான் மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த டெனன்ட் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா, பாலா கிட்ட இருந்து இப்போ இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா நான் அதுல டெனண்டா இருக்கேன். சோ நான் என்ன பண்ணா பாலாக்கு ரெண்ட் பே பண்ணுவேன்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்ட்? பாலா என்ன பண்றாருன்னா இதை எனக்கே டிரான்ஸ்ஃபர் பண்றாரு, நானாவே இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நானே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சுச்சுவேஷன்ல இவர் கையில சேல் கன்சிடரேஷன் வருமா அப்படின்னு கேட்டா எஸ், இவர் கையில சேல் கன்சிடரேஷன் வரும், ஏன்னா இவர் ரெண்ட் ரிசீவ் பண்ணுவாரு. இந்த சுச்சுவேஷன்ல பாலா கையில வந்து டிடக்ஷன்ஸ் அப்படின்றது அங்க சொல்லல. பட் இந்த டிடக்ஷன்ஸ் எப்படி எடுப்பானுங்க எனக்கு தெரியல. மேபி அங்க டெனன்ட் அப்படின்ற அந்த கான்செப்ட் படி எடுப்பானுங்களா என்னன்றது இங்க கொஸ்டின் மார்க் தான். பட் இங்க என்ன சொல்றான்னா அந்த ப்ரொவிஷன்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இப்போ நான் டெனண்டா இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் ஃபர்தரா நான் இதை சேல் பண்ணுவேன் இல்லையா, ஃபர்தரா இதை நான் சேல் பண்றேன் அப்படின்னா அப்போ நான் இதுல டெனண்டா இருக்கும் போது 2 years வந்து அதை இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா, அதுவுமே இன்க்ளூடட்னு சொல்ல வரோம். இங்கதான் இன்க்ளூடட்னு சொல்ல வரோம். ஓகேவா? இந்த பாயிண்ட்ல இது கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. மேபி போத் பர்சன்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன்ஸ் ஆவும் இருக்கலாம், போத் ஆர் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன்ஸ் ஆவும் இருக்கலாம். ஓகே, சேல் பண்றது மட்டும் சொல்ல முடியுமா? அத ஒன்னு சொல்றேன். என்னன்னா இப்போ கண்டிஷன்ஸ் வந்து ஓனர், டெனன்ட் என்னன்னா ஓகே. சோ
இப்போ டெனண்டா இருக்கான் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட இவர் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு வந்து அந்த லேண்ட்ல வந்து ரெண்ட் கொடுத்துட்டே இருக்காரு. 3 வருஷத்துக்கு அதை இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, டெனண்டா இருக்கு. 3வது வருஷத்துக்கு அப்புறம் இதை இவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. ஓனர் கிட்ட இருந்து இவரே பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. ஓகேவா? பர்ச்சேஸ் பண்ணிட்டு 4வது வருஷத்துல விக்கிறாரு. 4th இயர்ல விக்கிறாரு. யாரு? டெனன்ட். பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் 2017 பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. 2018 வாடகைக்கு வாங்கினது எப்போ அப்படின்னா 2014ல இருந்து ரெண்ட்டுக்கு இருக்காங்க. ரெண்ட் இங்க ஓனர் ஆயிட்டாரு. இந்த கேஸ்ல ஓனர் ஆயிட்டாரு. ஸோ இப்படி இருக்கு. அப்போ ஓனர் வந்து 2017 கீழே சேல் கன்சிடரேஷன் ஓனருக்கு வந்துடும். ஏன்னா டெனண்ட்டுக்கு சேல் பண்ணியிருக்காரு. கரெக்டா? இப்போ டெனன்ட் என்ன பண்றாருன்னா 2018ல மறுபடியும் ஒரு ஃபர்தர் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. ஃபர்தர் டிரான்ஸ்ஃபர்னா வேற ஒருத்தருக்கு விற்கிறாரு. டெனன்ட் வந்து ஒரு தேர்ட் பர்சனுக்கு விற்கிறாரு. அடுத்து ஒரு தேர்ட் பர்சன் உள்ள வராங்க. இவங்களுக்கு விற்கிறாரு அப்படின்னும் போது இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா, இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து இவர் பர்ச்சேஸ் பண்ணி வித்தின் எவ்வளவு நாளுக்குள்ள வித்துட்டாரு? 1 இயர்க்குள்ள வித்துட்டாரு. அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம அந்த பர்பஸை கால்குலேட் பண்ணோம். 2 இயர்ஸ் வந்து அது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக இருக்கணும் அப்படின்ற அந்த கண்டிஷன் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இவர் என்னதான் டெனண்டா இருந்தாலுமே அந்த பீரியடும் நீங்க சேர்த்துக்கங்க. அப்ப 3 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இது ஒரு வருஷம். பிஃபோர் 3 இயர்ஸ் அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்காரு? ஐபி பர்பஸ், மீன்ஸ் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் தான் யூஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு இதையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அது ஒரு வருஷம் நீங்க சொல்ல வேண்டாம். இந்த டெனன்ட் பண்ண அந்த இயரையும் கன்சிடர் பண்ணி எஸ் இஸ் எலிஜிபிள் ஃபார் த டிடக்ஷன், அவர் இந்த டிடக்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் தான் அப்படின்னு நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்ல வரோம். பட் இந்த கேஸ்ல இங்க ஒரு சேல் கன்சிடரேஷன் வந்து இல்லையா, அப்பயும் அது ஐபி பர்பஸ்க்கு தான் இருக்கு அப்படின்னும் போது இவருக்கு என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க்கா இருக்கு. மேபி போத் பர்சன்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் த டிடக்ஷன்ஸ் அப்படின்னு வருமோ என்னமோ. போத் பர்சன்ஸ் ஆர் எலிஜிபிள் மேபி வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி எனக்கு அப்படிதான் தோணுது. பட் இங்க அவன் சொல்ற பாயிண்ட் இதுதான். அவன் சொல்ல வர பாயிண்ட் இதுதான். அவர் டெனண்டாவே இருந்திருந்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரோம். மொத்தம் 3 பர்சன் இன்வால்வ் ஆகுறாங்க. இந்த 1 இயர் தான் இருக்கு. ஆனா இங்க 3 இயர்ஸ் இருக்கிறதுனால எலிஜிபிள். இன்னமும் புரியலையா? ஓகேவா? சோ அவன் சொல்ல வர பாயிண்ட் அதுதான். அதனாலதான் இதை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதர்வைஸ் நம்ம எப்பவுமே ஓனருக்கு தான் கொடுப்போம். ஓனர் கொடுத்துட்டு போயிடுவோம். பட் ஆனா அவன் அந்த பாயிண்ட்ல வந்து அதை அப்படிதான் சொல்லியிருக்கான். இப்ப போய் படிச்சு பாருங்க அந்த பாயிண்ட்டை. மறுபடியும் நீங்களே படிச்சீங்கனாலே இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பாருங்க. வேர் an assessee was using the property, ஓகேவா, அவர் ப்ராப்பர்ட்டி என்னவா யூஸ் பண்ணிருக்காரு? as a tenant and later on purchased the said property, then while calculating the period of 2 years as stated above, the period during which assessee was using property as a tenant shall also be included. அந்த 2 years calculationக்கு அவர் டெனண்டா இருந்த பீரியடும் நீங்க என்ன பண்ணிக்கலாமா? இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கான். இப்போ புரியுதா? ஓகே மேம். ஓகேவா? சோ இதுதான் அவன் சொல்லியிருக்கிறது அந்த பாயிண்ட்ல. அடுத்து assessee must purchase any other land or building or constructed a building for a purpose of shifting or re-establishing the said undertaking or set up another industrial undertaking. So industrial undertaking. சோ ஒரு இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் கம்பல்சரி அக்விசிஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அனதர் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். பர்ச்சேஸ் ஆஃப் நியூ அசெட் எவ்வளவு நாளைக்குள்ள வாங்கியிருக்கணுமா? வித்தின் 3 இயர்ஸ் ஆஃப்டர் த டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆர் காம்பன்சேஷன் ஆர் எனி பார்ட் தேர். ஸோ கம்பல்சரி அக்விசிஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அக்வயர் பண்ணதுல காம்பன்சேஷன் நீங்க எப்போ ரிசீவ் பண்றீங்களோ அதுல இருந்து வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள இன்னொரு அசெட்டை வாங்கியிருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி உங்க புக்ல இப்போ ஒரு கம்பல்சரி அக்விசிஷன் பார்க்கும்போது ஒரு ப்ரொவிஷன் மாறிடுச்சு. இங்கதான் எங்கேயோ பார்த்தோம் கரெக்டா. இன் கேஸ் ஆஃப் கம்பல்சரி அக்விசிஷன் டைம் லிமிட் ஃப்ரம் த காம்பன்சேஷன் ரிசீவ். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்க ஒரு கம்பல்சரி அக்விசிஷன் இங்க படிச்சோம் கரெக்டா. ஸோ இந்த இப்போ 54 படி பார்த்தோம்னா 2 இயர்ஸ் தான் காம்பன்சேஷன் பண்ணி 2 இயர்ஸ்க்குள்ள வாங்கியிருக்கணும். பட் ஆனா இங்க 3 இயர்ஸ்ல வாங்கியிருக்கணும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் வரும், மற்றபடி வேற எதுவும் வராது. டிடக்ஷன்ஸ் ஆஸ் யூஷுவல் இஸ் நத்திங். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, கேபிட்டல் கெயின் ஆர் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் விச் எவர் இஸ் லோவர். ரெவகேஷன் யா சேம். வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள மறுபடியும் அந்த இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் வித்துட்டீங்க அப்படின்னா ரெவகேட் ஆயிடும். அவ்வளவுதான். தட் இஸ் யுவர் 54D. சம் ஏதாவது இருக்கா? எஸ் அஃப்கோர்ஸ் இருக்கு. ஸோ மற்றதெல்லாம் காமன் தான். இப்போ நீங்க அப்படியே படிச்சீங்கனாலே உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த 2 வருஷத்துக்குள்ள யூஸ் பண்ணிருக்கணும், ஹெச்எஃப்ஆ இருக்கணும், டெனண்டா இருந்தா என்ன அது கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ஸ்டேட் அண்டர்டேக்கிங் செட்டப் அனதர் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் பண்ணிக்கணும், வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள வாங்கியிருக்கணும். ஸோ மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங். மற்ற பாயிண்ட் எல்லாமே சேம். ஸோ
அதாவது ஏதாவது ஒரு டிடக்ஷனை தெளிவா படிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் மற்ற டிடக்ஷன்ஸ் எல்லாமே. ஓகேவா? சோ அதனால வந்து பெருசா ஓடி பண்ணிக்கணும். ஜஸ்ட் நம்ம ஒரு டிடக்ஷன் வந்து தெளிவா படிச்சா போதும். ஓகேவா? சோ நவ் illustration number 100. X Limited as a building acquired on 17/7/2000 17/8/2022. ஓகேவா? ஸோ 2022 அப்படிங்கிறது 2022-23 கரெக்ட். திஸ் த ப்ரீவியஸ் இயர் அதை அக்வயர் பண்ணியிருக்காங்க ஃபார் 5 lakhs. இங்க இருக்குடா. The assessee asset tenant yearlier used the building for industrial purpose since last 7 years and even after purchase it is continuously used for industrial purpose. அதாவது இவர் 2022-23 தான் வந்து வாங்கியிருக்காரு. எக்ஸ் லிமிடெட் அஸ் பில்டிங் அக்வயர் எக்ஸ் லிமிடெட்ன்றது வாங்கியிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியில இருந்து என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வாடகைக்கு அதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எக்ஸ் லிமிடெட் அப்படின்றவங்க அதுல வாடகைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ 7 வருஷமா கிட்டத்தட்ட. ஓகேவா? 7 வருஷமா அதுல வாடகைக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2022-23 அக்வயர் பண்ணிருக்காங்க. Such building is compulsory acquired by the government at agreed value of 12 lakhs. இப்போ 12 lakhs acquire பண்ணிட்டாங்க as on 15/7/2023. 23-24. The compensation was received on 1/3/2024. அப்போ 2023-24ல ரிசீவ் ஆகுது. திஸ் இஸ் யுவர் ப்ரீவியஸ் இயர். நான் அதை எப்படி செக்ரிகேட் பண்ணு புரியுதா? இது மார்ச்க்குள்ள இருக்கு. ஸோ இது ப்ரீவியஸ் இயர். அப்போ இதுக்கான அசஸ்மெண்ட் இயர் என்னவா இருக்கும்? 2024-25 இருக்கும். ரிட்டர்ன் டவுன் வேல்யூ ஆஃப் த பிளாக்னு சொல்லுவோம் நான் சொல்லியிருக்கேன். கன்சிஸ்ட் ஆஃப் 3 பில்டிங். 3 பில்டிங் ஒன்னா சேர்த்து ஒரு பிளாக்ல போட்டு WDV வேல்யூ சொல்லியிருக்காங்க. ஆஸ் ஆன் 1/4/2023க்கு 1/4/2023னா 23-24 அந்த வருஷத்துக்கு 7,50,000 சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் the company acquired new building for industrial purpose for 2 lakhs. 2 lakhs பர்ச்சேஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டான். as on KCA என்ன? KCA இங்க அக்வயர் பண்ணியிருந்தா என்ன, கேஸ் பி இதுல அக்வயர் பண்ணியிருந்தா என்ன, டிட்டர்மைன் த கேபிட்டல் கெயின். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க புரியுதான்ட்டு. சொல்யூஷன் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க சொன்ன வரைக்கும் வச்சு. எதனா டவுட்னா கேளுங்க. ஓகே.